ஆன்லைன் பேட்ச் வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? ஆன்லைன் பேட்ச் ஓகே. ஓகேம்மா. அப்போமிக்சிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்போமிக்சிஸ் அப்போமிக்சிஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் தெரியணுமா? அப்போமிக்சிஸ் கான்செப்ட் எவ்வளவு பெரிய ஆளாலேயே ஒழுங்கா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளாலையும் இந்த அப்போமிக்சிஸை நீங்களே படிச்சுவாங்கன்னு விட்டு போயிடுவாங்க. ஐ வில் ட்ரை. ஐ வில் ட்ரை. ஒருவேளை நீங்க அதை படிச்சுட்டு வந்து மேல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தெரியும் அதோட டிஃபிகல்ட்டி என்னன்றது. என்னால முடியுதா அப்படின்னு நானும் ட்ரை பண்றேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் உண்மையிலேயே முடியுமா முடியாதான்றது. பட் உங்களோட சப்போர்ட் வேணும். சொல்றதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ண முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணுமா? மெகாஸ்போர் மதர் செல்னு ஒண்ணு இருக்கு. மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது? ஸ்டிக்மா, ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, கீழே இருக்கிறது ஓவியூல். இது எதுக்கு முன்னாடி யாருன்னா புரியுற மாதிரி நடத்திருக்காங்களா? அப்போ மிக்சிஸ் சார் எங்க ஸ்டாஃப் நல்லா நடத்திருக்காங்க. நான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி. எனக்கு புரியுற மாதிரி படிக்கிறது வேற, மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி நடத்துறது வேற. ஒரு சிலரால நல்லா படிச்சு புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யாருக்குன்னா நடத்திருக்காங்களா? இது கான்செப்ட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற யாருன்னா இருக்கீங்களா? பவித்ரா, பவித்ரா தேவி நடத்திருக்காங்களா? ஓகே. ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல், இந்த பார்ட்ஸ் தெரியும்ல எல்லாத்துக்குமே. சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருப்போம். இந்த ஓவியூல்ல இந்த ஓவியூல்ல இருக்கக்கூடிய ஒரு செல் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். இந்த ஓவியூலோட வியூ தான், இந்த ஓவியூலோட வியூ தான் இங்க இருக்கு. இந்த ஓவியூல்ல ஒரு செல் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர்னு சொல்லுவாங்க. மெகாஸ்போர்னு சொல்லுவாங்க. மெகாஸ்போர்ல மெகாஸ்போர் மதர் செல். அதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர் மதர் செல். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும்? மெகாஸ்போர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? இது ஒரு கான்செப்ட். அந்த மெகாஸ்போர் மதர் செல் இருக்குல்ல, இதுல இருந்து இதெல்லாம் வரும். அதுல இருந்து அந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து உள்ள இருக்குல்ல, இந்த ரெட் சர்க்கிள்குள்ளார இருக்குல்ல, இந்த ரெட் சர்க்கிள்குள்ளார இருக்குல்ல, அந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? உள்ள இருக்கிறது ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? சோ இந்த உள்ள இருக்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது அடுத்த டாபிக்ல வரும். உள்ள இருக்கிறது இந்த எப்படி ப்ராசஸ் நடக்குது, எப்படி மாறுது, எப்படி மைட்டாசிஸ் இன்வால்வ்டா மியாசிஸ் இன்வால்வ்டா அப்படின்றது எங்க வரும்? அடுத்த டாபிக்ல வரும். இப்போதைக்கு இந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மியாசிஸ், மியாசிஸ் மூலியம் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் மூலியமா உள்ள இருக்கக்கூடிய இந்த இது ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் என்ன? எம்பியோசாக். இந்த எம்பியோசாக்கோட ஜூம் வியூ தான் இதுல இருக்கு. இந்த எம்பியோசாக்கோட ஆமா, எம்பியோசாக்கோட ஜூம் வியூ, ஜூம் பண்ண வியூ தான் இங்க மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கனெக்டிவிட்டி புரிஞ்சுதா? இது என்னது? ஓவியூல். ஓவியூலோட ஓவியூலோட வியூ தான் இந்த வியூ. லாங்கிடியூடல் வியூ, கிராஸ் செக்ஷனல் வியூன்னு சொல்லுவோம்ல, இந்த ஓவியோட வியூ தான் இந்த இது. இதுல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு பேர் என்ன? ஒரு ஸ்பெசிஃபைடு செல்லுக்கு பேரு, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபைடு செல்லுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர் மதர் செல். அந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்துட்டு சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, இந்த ஒரு இதை ஃபார்ம் பண்ணுது. இதோட பார்ட்ஸ் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குல்ல, இந்த ஓவியல்ல இருக்கக்கூடிய இதோட பார்ட்ஸ், இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது வருவோம். உள்ள இருக்கிறது இல்ல, சரி வெளிய இருக்கிற அவுட்டர்ல இருக்கிறது வந்துட்டு வெஜிடேட்டிவ் டிஷ்யூஸ் சொல்லுவோம். அவுட்டர்ல இருக்கிறது பேர் என்ன? மெகாஸ்போர் மதர் செல் தவிர மத்தது இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? வெஜிடேட்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல என்னென்ன வருது? நியூசெல்லஸ், நியூசெல்லஸ் அந்த மெகாஸ்போர் மதர் செல்ல சுத்தி இருக்குது இல்ல, அதுக்கு பேரு நியூசெல்லஸ். உள்ள இருக்கிற அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கலாம், அதுக்கு பேர் என்ன? எம்பிரியோசாக். எம்பிரியோசாக். மொத்தமா எத்தனை செல் இருக்குன்னு பாருங்க. எம்பிரியோசாக்ல 8 செல் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8, மொத்தமா 8 இருக்கு. எம்பிரியோசாக்ல மொத்தம் 8 செல் இருக்கு. இன்டெகுமெண்ட்ஸ் அப்படின்றது வெளியே, அதுக்கும் வெளியே இருக்குல்ல, இந்த வெளியே லேயர் இருக்குல்ல, இதுக்கு பேர் இன்டெகுமெண்ட்ஸ். இந்த பாட்டுக்கு பேர் இன்டெகுமெண்ட்ஸ். மைக்ரோஃபைல்ன்றது இந்த கேப் இருக்குல்ல, இந்த இன்டெகுமெண்ட்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மைக்ரோஃபைல்னு சொல்லுவாங்க. அது வழியா தான் வந்து போலன் டியூப் உள்ள போகும்.
அது வழியா தான் மேல் போலன் டியூப் இருக்குல்ல அது உள்ள போகும். ஸோ இந்த இது வந்து ஃபுனிகுலஸ். இந்த சின்னதா தனியா ஒன்று வருது இல்ல, இதுக்கு பேர் ஃபுனிகுலஸ்னு சொல்லுவாங்க. ஃபுனிகுலஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த நாளும் தெரியணும். இந்த நாளும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரைங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வரைங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வரைங்க. ஒன்னொன்னையும் மைண்ட்லயும் ஏற்றி வச்சுக்கோங்க. வரைஞ்சு அப்படியே நிப்பாட்டிக்காதீங்க, ஒரு ஒரு பார்ட்டியும் மைண்ட்லயும் வச்சுக்கோங்க. மெகாஸ்போர் மதர் செல்லாம் என்னன்னு தெரியணும், எங்க இருக்கும்னு தெரியணும். செலசான்னு ஒன்று இருக்குமா? என்ன இருக்குது? செலசா ஆப்போசிட்ல இருக்குல்ல, மேல மேல இருக்க ரீஜியன்ல செலசா அப்படின்னு சொல்லுவாங்க. செலசா ஒரு ஒரு பாட்டுமா. மேல இருக்கிறது பேர் செலசா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோஃபைல். மேல இருக்கிறது செலசா, கீழே இருக்கிறது வந்து மைக்ரோஃபைல். இந்த இதுக்கு பேரு, இந்த மாதிரி ரெண்டு லேயர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரு இன்டெகுமென்ஸ். இன்டெகுமென்ஸ் இதுக்கு பேர் இன்டெகுமென்ஸ். அந்த எம்ப்ரியோசியாக்க சுத்தி இருக்க லேயருக்கு பேர் வந்துட்டு நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்றோம். நியூசெல்லஸ். இது வரைக்கும் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சதை கொஞ்சம் மைண்ட்லயும் வச்சுக்கோங்க வரையும் போது. மைக்ரோஃபைல் வழியா போகுமா? போலன் வந்து இந்த இது வழியா தான் போகும். மைக்ரோஃபைல் வழியா. நித்தீஸ்வரன், போலன் வந்து மைக்ரோஃபைல் வழியா தான் போகும். ஓகே. போலன் டியூப். நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? ஸோ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ சாக் இருக்குல்ல, இந்த எம்ப்ரியோ சாக்கோட ஜூம் வியூ தான் இது. எம்ப்ரியோ சாக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றது இந்த ஜூம் வியூ தான் இது. எம்ப்ரியோ சாக்ல மொத்தம் எத்தனை செல் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஆக்சுவலா இந்த போலார் நியூக்ளியர் இருக்குல்ல, இது ரெண்டும் தனித்தனி செல்லா இருக்கும். லேட்டர் இட் பிகம்ஸ் ஃபியூஸ்டு. ரெண்டு தனித்தனி செல்லா இருந்திருக்கும், பட் லேட்டரா வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா இந்த போலார் நியூக்ளியர்ன்றது? ஸோ மொத்தமா 8 இருக்குது. எக்ஸெல் அப்படின்றது எங்க இருக்கு? இந்த இதுக்கு பேர் என்ன? எக்ஸெல். எக்ஸெல். இந்த எக்ஸெல் தான் யூஸ்வலா ஃபெர்டிலைஸ் ஆகும். நார்மல் கண்டிஷன்ல ஃபெர்டிலைஸ் ஆகிறது இந்த எக்ஸெல் தான் ஃபெர்டிலைஸ் ஆகும். இந்த எக்ஸெல் ஒட்டி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ரெண்டு ஜோடி இருக்குல்ல, எக்ஸெல் ஒட்டி ரெண்டு செல் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? சினர்ஜிட் செல். சினர்ஜிட் செல். சினர்ஜிட் செல். நடுவில் இருக்குல்ல இந்த போலார் நியூக்ளியை, இந்த போலார் நியூக்ளியை நடுவில் இருக்கிற ரெண்டு செல்லுக்கு பேரு போலார் நியூக்ளியை. நடுவில் இருக்கிற ரெண்டு செல்லுக்கு பேரு போலார் நியூக்ளியை. எக்ஸெல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல 3 செல் இருக்குல்ல, எக்ஸெல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆன்டிபோடல் செல். ஆன்டிபோடல் செல் அப்படின்றாங்க. ஆன்டிபோட்ஸ். இதெல்லாம் வரைஞ்சது மட்டும் இல்லாம மைண்ட்லயும் கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்ததெல்லாம் வர போறதெல்லாம் அதே அதை பத்தி தான் வரும். மெகாஸ்போர் மதர் செல்லாம் என்ன? ஓவியூல இருக்கக்கூடிய ஒரு செல். ஓவியூல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல். அதுல இருந்தா வந்துட்டு இதெல்லாமே டிஃபரன்ஷியேட் ஆகி இந்த இது வருது, இந்த பார்ட்ஸ் எல்லாம் வருது.
இதுல இருந்து அந்த கேமட்டோஜெனிசிஸ் ஸ்போரோஜெனிசிஸ்னு வரும், அது தனியா வரும். கேமட்டோஜெனிசிஸ்ல வரும். கேமட்டோஜெனிசிஸ் அப்போ அது ரெண்டு ஃபியூஸ் ஆயிடும். எதுமா? இல்ல சேர்த்தே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்தே போட்டுருங்க. யூசுவல் கண்டிஷன்ல மேல் கேமெட் இங்க இருக்க எதோட சேர்ந்து சீடு ஃபார்ம் ஆகும்? நார்மல் கண்டிஷன்ல மேல் கேமெட், மேல் இருந்து ஒரு கேமெட் போகும்ல, அது வந்து இங்க இருக்க எதோட போய் இதாகும்? எக்ஸெல். இந்த எக்ஸெல்லோட போய் பேர் ஆகும் போது நார்மலா சீடு ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல போய் எக்ஸெல்லோட போய் மேல் கேமெட் போய் சேருது இல்ல, அதுக்கு பேர் தான் வந்து நார்மலா சீடு ஃபார்ம் ஆகிற கண்டிஷன். வரைஞ்சிட்டீங்களா இது வரைக்கும்? சோ அப்போமிக்சிஸ்னா என்னமா? அப்போமிக்சிஸ்னா என்ன? Formation of seed without union of male and female gametes. இல்ல embryos, formation of seeds without fertilization. Formation of seeds without fertilization. Male and female gametes வந்து யூனிட் ஆகாதீங்க. பட் என்ன ஆகும்? சீட்ஸ், நார்மல் சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நார்மல் சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், பட் வித்தவுட் த யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த இதுல பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் இருக்கு மொத்தமா? அட்வென்டி எம்பிரியோனி, அப்போஸ்போரி, டிப்ளோஸ்போரி, பார்த்தனோஜெனிசிஸ், அப்போகேமி. என்னென்ன? அட்வென்டி எம்பிரியோனி, அப்போஸ்போரி, டிப்ளோஸ்போரி, பார்த்தனோஜெனிசிஸ், அப்போகேமி. இந்த 5 டைப் இருக்கு. இந்த 5 டைப் என்னன்றது நடத்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சது இந்த ஏரியா. போலாங்களா அடுத்த இது? மோஸ்ட்லி நீங்க ரைட் அப்லாம் எதுவும் எழுத தேவையில்ல, உங்களோட அந்த இதுல இருக்கும், அந்த பிரிண்ட் அவுட்லயே இது எல்லாமே இருக்கும். நீங்க வெறும் அன்லைன் மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். போலாங்களாமா அடுத்த இது? நோட் பண்ணிட்டீங்களா ஆன்லைன்ல? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு அப்போமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து அட்வென்டி எம்பிரியோனி. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அப்போமிக்சிஸ். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போமிக்சிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்க்கறோம்? அட்வென்டிவ் எம்பிரியோனி. அப்படின்றத பார்க்கறோம். அட்வென்டிவ் எம்பிரியோனினா வெஜிடேட்டிவ் செல்ஸ்ன்றது இங்க நான் எதை சொன்னேன்? எது வந்துட்டு வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு சொன்னேன்? இந்த இதுக்கு பேர் சென்டர்ல இருக்க ரவுண்ட் சர்க்கிள் பேர் என்ன? எம்பிரியோசெக். அது தவிர வெளியே இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு சொல்லுவோம். லைக் நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், இந்த சலசா, இதுக்கெல்லாம் பேர் வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு சொல்லுவோம். In this case, embryo develops directly from the vegetative cells of the ovule. என்னன்னு சொல்றாங்க? நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், சலசா அப்படின்னு சொல்லி 3 இருக்குல்ல, இந்த 3ல இருந்தும் எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த 3 டேர்முக்கு வித்தியாசம் தெரியுமாமா? ஓகே. இந்த ரெண்டும் சேருது இல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கும்போது கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ், ஃபீமேல் கேமெட்ஸ் சொல்றோம். இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜைகோட். ரெண்டும் சேர்ந்து சிங்கிள் செல்லா இருக்கும் இல்ல, ரெண்டும் சேர்ந்து ஜைகோட். ரெண்டும் சேர்ந்து சிங்கிள் செல்லா இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஜைகோட். இதுல இருந்து மல்டிப்ளை ஆகும்ல, இதுல இருந்து மல்டிப்ளை ஆகி என்ன ஆகும்? சிங்கிள் செல் என்ன ஆகும்? சிங்கிள் செல் வந்துட்டு இதுல இருந்து மல்டிபிள் ஆகி மெனி செல்ஸ் ஃபார்ம் ஆகும்ல, மெனி செல்ஸ். அதுக்கு பேர் என்ன? எம்பிரியோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் எம்பிரியோ. புரியுதுங்களா? இந்த டேர்ம்க்குலாம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குமா? கேமெட்ஸ் அப்படின்னா என்ன, ஜைகோட்னா என்ன, எம்பிரியோ அப்படின்னா என்ன? ரெண்டு தனித்தனியா இருக்க மேல் ஃபீமேல் தனித்தனியா இருக்கிறதுக்கு பேர் கேமெட்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க.
ரெண்டும் சேர்ந்து யுனைட் ஆகி சிங்கிள் செல்லா இருக்கிறதுக்கு பேர் சைகோட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து டிவிஷன் மூலியமா, செல் டிவிஷன் மூலியமா நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்ல, செல் டிவிஷன் மூலியமா நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ரியோ கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ்லயும் கிட்டத்தட்ட எல்லாமே அல்ல எக்ஸாக்டா அப்படியே டிட்டோன்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட ஹியூமன்ஸ்லயும் இதே மாதிரி தான் வரும். என்னென்ன பிளான்ஸ் நடக்குதோ ஹியூமன்ஸ்லயும் அதே மாதிரி தான் நடக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? போலாங்களா அடுத்த இது? சோ இப்போ இந்த இதுல வந்துட்டு எங்க இருந்து ஃபார்ம் ஆகுறது, எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? எம்பிரியோனா இப்ப என்ன மீனிங் தெரியும்? எம்பிரியோனா உங்களுக்கு என்ன மீனிங் தெரியும்? எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? எந்த செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது? நியூ செல்லஸ், இன்டெகுமென்ட்ஸ், செலசா. இதுல வந்துட்டு there is no production of embryo sac. ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கம்மிங் டைப்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூ செல்லஸ் செல்லோ இல்ல இந்த இன்டெகுமென்ட் செல்லோ இல்ல இந்த செலசாவோ வந்துட்டு எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகும். எம்பிரியோ சாக்னா என்ன? இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். யூசுவலா எம்பிரியோ சாக்ன்றது எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? மெகாஸ்போர் மதர் செல், எம்எம்சின்னு பார்த்தோம்ல, மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்தா யூசுவல் எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகும். நார்மலா ஃபார்ம் ஆகிறது மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகும். அந்த டயக்ராம் ஒரு டைம் பாத்தீங்கன்னா தெரியும். நார்மலா ஃபார்ம் ஆகிறது மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகும். பட் ஒரு சில கண்டிஷன்ல நியூ செல்லஸ் இன்டெகுமென்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். சோ அதெல்லாம் கம்மிங் டைப்ஸ்ல வரும். இங்க என்ன நடக்குது? எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? நம்பர் 1 வெஜிடேட்டிவ் செல்ஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸ்னா என்னென்ன? நியூ செல்லஸ், இன்டெகுமென்ட்ஸ், செலசா. எம்பிரியோ சாக் இங்க ஃபார்ம் ஆகுதா ஆகலையா? எம்பிரியோ சாக்னா இங்க ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, 8 செல் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? எம்பிரியோ சாக்னு சொல்லுவோம். இங்க எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுதா இல்லையா? ஆகாது. இங்க எம்பிரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆகாது. நோ எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மேங்கோ சிட்ரஸ். மேங்கோ சிட்ரஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகும். எம்பிரியோ சாக் இல்லைன்னா அது எப்படி சார் எம்பிரியோ ஆகும் அப்படின்றாங்க. அந்த எம்பிரியோ சாக்ல இருந்து ஃபார்ம் ஆகாம தனியா ஃபார்ம் ஆகுது இல்ல, அதனாலதான் வந்துட்டு அது என்னவா இருக்கு, அதனாலதான் அது ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்ல வருது. புரியுதுங்களா? எம்பிரியோ சாக் ஒன்னு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனாலுமே எம்பிரியோ சாக்ல இருக்க இந்த செல் எக்ஸெல் என்னவா இருக்கும்? யூசுவலா நார்மல் கண்டிஷன்ல நார்மலா செக்ஸுவல் ப்ராபகேஷன் இருக்கும்ல, சீட் நார்மல் சீட் ஃபார்ம் ஆகும்ல, எம்பிரியோ சாக்ல இதோட நம்பர் என்னவா இருக்கும்? n. எல்லா இடத்துலயும் 2n சொல்லியிருப்போம், பட் இங்க வந்து எக்ஸெல் என்னன்னு இருக்கும்? n இருக்கும். அதே மாதிரி மேல்ல இருந்து ஸ்பெர்ம் செல்னு ஒண்ணு வரும். பிளான்ட்லயும் அதே மாதிரி தான் வரும், இதுலயும் அதே மாதிரி தான் வரும். சோ அதுல வந்துட்டு ஒரு n இருக்கும், அதுல இருந்து ஒரு n இருக்கும், இன்னொரு n வந்துட்டு எக்ஸெல்ல இருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா? சோ இங்க வந்துட்டு வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்குல்ல, செலசா, இன்டெகுமென்ட்ஸ், நியூசெல்லஸ், அதுல இருந்து ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் என்ன ஆகுது? அப்போமிக்சிஸ். அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்கு, அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்கு. அப்போமிக்சிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுது இல்ல? சப்போஸ் பேரண்டோட ஜீனோடைப் AABBன்னு இருக்கு. நார்மல் கண்டிஷன்ல என்ன ஆகும்? இது சீட் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்? சீட் ஃபார்ம் ஆகுது என்ன ஆகும்? இது கேமெட்ஸ் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்? AB, கேபிட்டல் A, கேப் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். வேற வேற காம்பினேஷன்ஸ் பாசிபிள்மா. சப்போஸ் ஒரே ஒரு அலீல் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா 2 அலீல் நிறைய அலீல் எடுத்தா நீங்க குழப்பிப்பீங்க. சப்போஸ் ஒரே ஒரு அலீல் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பேரண்ட்ல இருந்து எந்த மாதிரி கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்? மேபி கேபிட்டல் A ஃபார்ம் ஆகும், ஸ்மால் a ஃபார்ம் ஆகும். இது இன்னொரு கேமெட்டோட சேரும்போது வேற வேற காம்பினேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் A, ஸ்மால் a, கேபிட்டல் A, ஸ்மால் a, இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வந்து பாசிபிள். இது என்ன கண்டிஷன்? நார்மலா நார்மல் சீட்ல இந்த மாதிரி நடக்கும். நார்மல் சீட் செட் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த மாதிரி இதெல்லாம் பாசிபிள். பட் அப்போமிக்டிக் சீட்ல என்ன நடக்கும்? அப்போமிக்டிக் சீட்ல என்ன நடக்கும்? கேபிட்டல் A, ஸ்மால் a இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இதோட ஜெராக்ஸ் அப்படியே இங்க இருக்கும், இது அப்படியே இங்க இருக்கும். புரியுதுங்களா? கேபிட்டல் A, ஸ்மால் a அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? இதுல இருந்து எந்த இதுவும் இருக்காது. இங்க என்ன இருக்குதோ அப்போமிக்டிக் சீட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரண்ட்ல என்ன இருக்கோ அதோட டிட்டோ பேரண்ட்னு எழுதிட்டு அதோட டிட்டோன்னு எழுதுங்க போதும். அதோட டிட்டோ என்னவோ அப்படியே எழுது வந்துரும். செக்ரிகேஷன், நியூ காம்பினேஷன் அதெல்லாம் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அது எப்படின்றதான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்ப நான் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் நான்சி? இப்ப வந்து எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இப்ப கொஸ்டின். இது நோட் பண்ணீங்களா? ஒரு நிமிஷம் நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன்? எம்பிரியோ சாக்ல இருக்கலாம், இந்த எம்பிரியோ சாக் இருக்கலாம், பட் வந்துட்டு எங்க இருந்து எம்பிரியோன்றது ஃபார்ம் ஆகுது? எம்பிரியோன்றது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? யூசுவலா எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? இந்த எக்ஸெல்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸெல்ல இருந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸெல் இல்லாம வேற இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகுது. அது என்னென்ன அப்படின்றத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அட்வென்டிவ் எம்பிரியோன்றது எந்த செல்ல இருந்து ஃபார்ம் ஆகும்? வெஜிடேட்டிவ் செல்ஸ். அப்ப வெஜிடேட்டிவ் செல்ஸ்னா என்னென்ன? இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த செல்? நியூசெல்லஸ், இன்டெகுமெண்ட், செலசா. இதுல இருந்து எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுமா? எம்பிரியோ சாக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் என்ன? அட்வென்டிவ் எம்பிரியோனி. என்னென்ன எக்ஸாம்பிள் இதுக்கு? மேங்கோ, சிட்ரஸ். மேங்கோ, சிட்ரஸ். இதே முன்னாடி சொன்னதுலே எம்பிரியோ சாக் நாட் ஃபார்ம்டுன்னு சொன்னால, இங்க எம்பிரியோ சாக் ஃபார்ம்டு அப்படின்னு சொன்னா என்ன டைப்? முன்னாடி என்ன சொன்னேன்? எம்பிரியோ சாக் நாட் ஃபார்ம்டுன்னு சொன்னேன். 3 பாயிண்ட் தான் சொன்னேன். நியூசெல்லஸ், செலசா, இன்டெகுமெண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகும். நம்பர் 2, நோ எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன். எம்பிரியோ சாக்னா என்ன மீனிங்? இந்த இதுக்கு பேர் என்ன? இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? எம்பிரியோ சாக். சோ அங்க வந்து நோ எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன் சொன்னேன். பட் இங்க இட் ஃபார்ம்ஸ் எம்பிரியோ சாக். வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து தான் எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது, பட் இட் ஃபார்ம்ஸ் எம்பிரியோ சாக். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன? மாலஸ், கிரீபிஸ். ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ப்ரீவியஸ் ஸ்லைட். ஒரு நிமிஷமா, ப்ரீவியஸ் ஸ்லைட் கேக்குறாங்க. நோட் பண்ணிட்டீங்களா பூஜா? போலாங்களா அடுத்த ஸ்லைடு? சோ இப்போ வந்துட்டு இதுல அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அட்வென்டிவ் எம்பிரியோனிக்கு அப்போஸ்போரிக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க இப்போ? இதுவும் வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, பட் என்ன டிஃபரன்ஸ்? நோ எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன். நோ, அதுல வந்து நோ எம்பிரியோ சாக் ஃபார்மேஷன். இங்க வந்துட்டு இட் ஃபார்ம்ஸ் இட் ஃபார்ம்ஸ் எம்பிரியோ சாக். இட் ஃபார்ம்ஸ் எம்பிரியோ சாக். புரியுதுங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மாலஸ். மாலஸ்னா என்ன வரும்? ஆப்பிள். ஆப்பிள்னா மாலஸ் புமிலான்றது என்னது? ஆப்பிள். ஆப்பிள். மாலஸ் புமிலா இல்ல பைரஸ் மாலஸ். மாலஸ் புமிலா, பைரஸ் மாலஸ், மாலஸ் டொமஸ்டிகா, இது எல்லாமே கிட்டத்தட்ட சேம். இது தவிர, அதாவது சென்ட்ரல் இருக்குல்ல, மெகாஸ்போர் மதர் செல்னு இருக்குல்ல, அது தவிர மீதி எல்லாமே, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது தவிர சொல்றோம். எம்பிரியோசெக் தவிர, எம்பிரியோசெக் தவிர மத்ததெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு சொல்லுவோம். சேம், அதே சேம். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அங்க நோ எம்பிரியோசெக் ஃபார்மேஷன், இங்க ஃபார்ம்ஸ் எம்பிரியோசெக். அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? அன்ரெடியூஸ்டுன்னு என்ன ஒரு டேர்ம் இருக்கு. அன்ரெடியூஸ்டுன்னு என்ன கேக்குறாங்க? ரெடியூஸ்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, 2nன்றது என்ன ஃபார்ம் ஆகும்? n பிரியுது இல்ல. இந்த எக்ஸலோட இது என்ன? எக்ஸலோட குரோமோசோம் நம்பர் என்ன? எத்தனை இருக்கும்? n. அதாவது ஹாஃப் ஆஃப் தி குரோமோசோம் நம்பர் இருக்கும். அன்ரெடியூஸ்டு அப்படி இதுக்கு இந்த மாதிரி 2nல இருந்து n ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் ரெடியூஸ்டுன்னு சொல்றோம். 2nல இருந்து என்ன ரெடியூஸ் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் ரெடியூஸ்டுன்னு சொல்றோம். ரெடியூஸ்டு கேமெட்னு சொல்றோம். 2nல இருந்து அப்படியே 2n ஃபார்ம் ஆகுது இல்ல, எம்பிரியோல பேரண்ட்ல 2n இருக்கு, அந்த 2n அப்படியே எம்பிரியோக்கு வருது. அதுக்கு பேர் என்ன? அன்ரெடியூஸ்டு அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்றோம். அன்ரெடியூஸ்டு கேமெட். புரிஞ்சுதாமா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு? ஆக்சுவலா இந்த 2nன்றது மியாசிஸ்க்கு அப்புறம், மியாசிஸ்க்கு அப்புறம், மியாசிஸ்க்கு அப்புறம் n n பிரியும். n n பிரியும். n n பிரியும். இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. மியாசிஸ்க்கு அப்புறம் வந்து 2n இந்த மாதிரி n n பிரியும்னு பார்த்திருப்போம். அதுக்கு பேரு ரெடியூஸ்டு கேமெட். ரெடியூஸ்டு, இதுக்கு பேர் ரெடியூஸ்டு கேமெட். ரெடியூஸ்டு கேமெட். இந்த ஒரு எண்ட்ல
இந்த வரி ஒரு எண் இருக்குல்ல, இது வந்துட்டு என்ன எக்ஸ்எல்னு சொல்லுவோம். இது ஃபீமேல்ல எக்ஸ்எல்னு சொல்லுவோம். எக்ஸ்எல்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல ஒரு எண்ணை வந்துட்டு ஃபீமேல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்எல்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மேல்ல இதே மாதிரி மேல்ல இதே மாதிரி ஸ்பெர்ம் நியூக்ளியன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இதோட குரோமோசோம் நம்பர் என்னவா இருக்கும்? என் என். இதுவும் சேருது இல்ல, இதுவும் சேர்ந்ததுக்கு பேர் என்ன? ஜைகோட். ஜைகோட். அதோட குரோமோசோம் நம்பர் என்னவா இருக்கும்? 2n 2n 2n. புரியுதுங்களா? இந்த மாதிரி n பிரியுது இல்ல, இதுக்கு பேர் என்ன? ரெடியூஸ்டு கேமெட். ஒருவேளை இந்த 2nல இருந்து அப்படியே 2n வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அன்ரெடியூஸ்டு கேமெட். அன்ரெடியூஸ்டு அப்படின்னு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அன்ரெடியூஸ்டு. அதனால அப்படின்னா அந்த 2nல இருந்து அப்படியே வரும். இல்லைன்னா மேல் ஃபெர்டிலைசேஷனே ஆகாது இல்ல. அப்போமிக்சிஸ்ல மேல் ஃபெர்டிலைசேஷனே நடக்காது, அப்படியே ஃபார்ம் ஆகும். மேல் கேமெட்டே என்டர் ஆகாது அப்போமிக்சிஸ்ல. அப்ப எப்படி 2n வருதுன்னு பாத்தீங்கன்னா அன்ரெடியூஸ்டு கேமெட் மூலியமா வருது அப்படின்றாங்க. போலாங்களா அடுத்த இது? ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் இப்ப டிஃபரன்ஸ் புரிஞ்சது இல்ல? ஒரு டைம் படிச்சு பாருங்க என்ன எழுதுறீங்கன்னு. அட்வென்டி எம்பிரியோனி அப்போஸ்போரி. வெஜிடேட்டிவ் செல்ஸ் எங்க வந்துட்டு அன்ரெடியூஸ்டு கேமெட், எங்க வந்து ரெடியூஸ்டு கேமெட், இது டிஃபரன்ஸ். அதாவது வந்து எங்க வந்துட்டு எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகும், எங்க வந்து எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. வித் எம்பிரியோ சாக், வித்தவுட் அன் எம்பிரியோ சாக் அப்படின்றது வந்து மெயின் டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும். எதுக்கும் அட்வென்டி எம்பிரியோனிக்கும் அப்போஸ்போரிக்கும். நான் நடத்திருப்போமா பாருங்கம்மா, எம்பிரியோன்னு சொல்லியிருப்பேன், மல்டி செல்லுலர் யூனிசெல்லுலர்னு சொல்லியிருப்பேன்ல. எண்ணும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் சொல்லுங்க, இது சொல்லுங்க. எண்ணும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன்? கேமெட்னு சொன்னேன். இதுக்கு பேரு கேமெட், ஃபீமேல் கேமெட்னு சொன்னேன். இதுக்கு பேரு மேல் கேமெட்னு சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன்? ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். அது ஜைகோட் செல் டிவிஷன் மூலியமா என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன்? எம்பிரியோ. இதுல இருந்து என்ன ஃபார்ம் சொன்னேன்? எம்பிரியோ. சேம் ஹியூமன்ஸ்லயும் இதே தான் இருக்கும். ஹியூமன்ஸ்லயும் பேபி ஃபார்மேஷனுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இது கடைசியா ஃபார்ம் ஆகுது இல்ல, இதுக்கு பேர் எம்பிரியோ. இதுல இருந்தா சீடு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க அது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்றதான் சொல்றோம். அந்த எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்றதுதான் இதோட கண்டென்ட்டே வந்து எம்பிரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்றதுதான். எங்க இருந்து ஃபார்ம் ஆச்சு? செகண்ட் இதுல எம்பிரியோ அதுல இருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இது வந்து எம்பிரியோன்றது வந்து அங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றோம். அப்ப இதுல இருக்கிற எம்பிரியோன்றது எப்படி சொல்லுவீங்க? எம்பிரியோன்றது அந்த நியூசெல்லஸ் இண்டகமெண்ட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்றேன். அந்த 2nன்றது அங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சோ தேர்ட் வந்து டிப்ளோஸ்பரி. அதாம்மா சொல்றேன், ஹியூமன்ஸ்லயும் டு சம் எக்ஸ்டென்ட் அப்ளிகபிள்னு சொல்றேம்மா. நான் சொல்லியிருக்கேன்ல, ஹியூமன்ஸ்லயும் அப்ளிகபிள்னு சொன்னமா. இப்ப நீங்க உங்க கொஸ்டின் பிளான்ஸ் மட்டும் அப்ளிகபிளா இல்ல வேற என்ன கம்ப்ளீட் பண்ணுங்க. அனிமல்ஸ்லயும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, எக்ஸாக்டா அப்ளிகபிள் கிடையாது. பட் டு சம் எக்ஸ்டென்ட் அனிமல்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் டிட்டோன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்படி நீங்க எல்லாம் அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்றீங்க. பட் 99% வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். 99% வந்து சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிப்ளோஸ்பொரி. மெகாஸ்போர்ன்றது எது? மெகாஸ்போர்ன்ற செல் எதுன்னு பார்த்தோம் பாருங்க டயக்ராம்ல. ஓவில இருக்கக்கூடிய ஒரு செல் பேர் மெகாஸ்போர்னு பார்த்தோம்ல. அந்த மெகாஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன? எம்ப்ரியோ சாக் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகாஸ்போர். எம்ப்ரியோ சாக் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகாஸ்போர். சோ இதோட ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இதோட ரெண்டு டைப்ஸ் தான் அடுத்தது. பார்த்தனோஜெனிசிஸ், அப்போகேமின்றது வந்து இதோட டைப்ஸ் தான். அடுத்த ரெண்டு வரும் இல்ல, அது வந்து இதோட டைப்ஸ் தான். இதோட டைப்ஸ் தான் வந்துட்டு அந்த இது. மெகாஸ்போர்ல இருந்து வருதுமா, மெகாஸ்போர்ல இருந்து வருது, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க எங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆகுதுன்னு நான் சொன்னா? இங்க எங்கன்னா மேல் கேமெட் வருதுன்னு எங்கனா இருக்காமா? மேல் கேமெட் எங்கனாவது வருதுன்னு இருக்கா?
யூஸ்வலா நார்மல் இதுல எப்படி நடக்கும் அப்படின்னா இங்க இருந்து மேல் கேமெட் வருமா, மேல் கேமெட் என்னன்றது வரும், மேல் கேமெட் என்னன்றது வரும். இந்த எண்ணும் இந்த எக்ஸெல்லும் சேர்ந்து நார்மலா ஃபார்ம் ஆகும், யூஸ்வலா ஃபார்ம் ஆகுறது. பட் இங்க எங்கன்னா மேல் கேமெட் என்டர் ஆகுதுன்னு நான் சொன்னா, மேல் கேமெட் வரவே இல்லை, அப்படியே இருக்கிற செல் அப்படியே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். மேல் கேமெட் என்டர் ஆச்சுன்னா நீங்க நார்மல் சீடுன்னு சொல்லலாமா? இங்க மேல் கேமெட் என்டர் இருந்தே நான் சொல்லல. சோ இது வந்து மெகாஸ்போர்ல இருந்தா ஃபார்ம் ஆகுது. மெகாஸ்போர்ன்றது எங்க என்னது பார்த்தோம், இந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, டயக்ராம்ல நிறைய செல் இருக்கு, நிறைய செல் இருக்கு, நிறைய செல் இருக்கு. இதுல ஒரு செல் வந்து மெகாஸ்போர், ஒரு செல் வந்து மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் இல்ல மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லியிருப்போம். எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல மெகான்றது எதை குறிக்கும், மெகான்றது ஃபீமேல குறிக்கும், மெகான்றது ஃபீமேல குறிக்கும். இந்த இந்த ஏரியாவில் மைக்ரோ அப்படின்ற டேர்ம் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல மேல குறிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் மெகா அப்படின்ற டேர்ம் வந்துச்சு இந்த இந்த ஸ்பெசிபிக் டாபிக்ல, மெகான்ற டேர்ம் வந்துச்சுன்னா இட் டினோட்ஸ் ஃபீமேல். மைக்ரோ அப்படின்ற டேர்ம் எங்கன்னா வந்துச்சுன்னா இட் டினோட்ஸ் மேல். இப்ப சொல்லுங்க ஹரவிந்தன், இந்த இது டிப்ளோஸ்போரின்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க, எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? மெகாஸ்போர் நம்பர் 1 அது மெகாஸ்போர், மெகாஸ்போர் இந்த மெகாஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகுது நம்பர் 1. நம்பர் 2 இது எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது ஆகலையா? ஃபார்ம் ஆகுது. இது வந்து நம்பர் 2 வந்துட்டு இந்த எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த மெகாஸ்போர்ல இருந்து. நம்பர் 3, நம்பர் 3 ஒன்னு சொல்ல வரேன். நார்மலா லாவண்யா நீங்க சொன்னீங்கல்ல, நார்மலா சொன்னீங்கல்ல, நார்மலா ஃபார்ம் ஆகும்போது இந்த எக்ஸெல் வந்து என்ன கேமெட்ல இருக்கும், என்ன நம்பர்ஸ், n சொல்லுவோம் 2n சொல்லுவோமா, n சொல்லுவோம். பட் இந்த இடத்துல மியாசிஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மல் மியாசிஸ் நடக்குது. அப்நார்மல் மியாசிஸ் நடக்கிறதுனால இதுல என்ன ஃபார்ம் ஆகுது, 2n. மியாசிஸ் நடந்தாலுமே 2n தான் ஃபார்ம் ஆகுது. சோ 3 விஷயத்தை இப்ப மறுபடியும் சொல்லுங்க லாஸ்ட்ல. சூர்யா, டிப்ளோஸ்போரியோட அந்த 3 பாயிண்ட் சொல்லுங்க ஒரு டைம். கஷ்டம் தான், நான் சொல்லுங்க ட்ரை பண்ணுங்க. எம்ப்ரியோ வந்து எதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எம்ப்ரியோ ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மெகாஸ்போர். நம்பர் 1 பாயிண்ட் வந்து எம்ப்ரியோ ப்ரொடியூஸ் ஃப்ரம் மெகாஸ்போர். நம்பர் 2 எம்ப்ரியோ சாக் ப்ரொடியூஸ் ஆகுமா ஆகாதா? எம்ப்ரியோ சாக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் எப்படி 2n ஒன்னு வருது, 2n அப்படின்னு ஒன்னு வருது இல்ல, அது எப்படி வருது அப்போ? மியாசிஸ் வந்து அப்நார்மல் மியாசிஸ் நடக்குது, அதனால என்ன ஆகுது, 2n கேமெட்ன்றது வருது. அதுல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி அதுல இருந்து சீடுன்னு ஒண்ணு வருது. அந்த சீடு யாரு மாதிரி இருக்கா, அப்படியே பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கு. அப்நார்மல் கண்டிஷன் அது நேச்சுரலாவே இருக்கு. அந்த அப்நார்மல் கண்டிஷனுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகல அப்படின்னா குரோமோசோம் நம்பர் எல்லாம் ஒரே சைடே போயிடும். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இது பண்றது, அது ஸ்பிண்டில் ஃபைபர் பேசிஸ் வச்சிருக்கிறது. இதோட சப்ஹெட்ல தான் வருது ரெண்டு, அடுத்த ரெண்டும் இதோட சப்ஹெட்ல தான் வருது. அடுத்த ரெண்டும் பார்த்தனோஜெனிசிஸ்னு ஒண்ணு வருது, அடுத்து என்ன வருது, அப்போகேமின் ஒண்ணு வருது. ஃபர்ஸ்ட் 3 புரியுதா? இதோட சப்ஹெட்ல தான் அடுத்த 2 வருது. பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா உள்ள இருக்க எம்ப்ரியோ சாக் இருக்குல்ல, மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல உள்ள வந்துட்டு எது இதுல உள்ள இருக்கிறதுல வந்து எது எக்ஸெல்ன்றது, எக்ஸெல்ன்றது எது, இந்த இது எக்ஸெல். மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல இங்க இருந்தாம ஃபார்ம் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல எம்ப்ரியோ எங்க இருந்து ஃபார்ம் ஆகும், when the embryo develops from எக்ஸெல். மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் எக்ஸெல். இதுக்கு பேர் என்ன, பார்த்தனோஜெனிசிஸ் அப்படி ஜெனரலா சொல்லலாம். அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு டேர்ம் சொல்லணும் அப்படின்னா கோனியல் பார்த்தனோஜெனிசிஸ், கோனியல் பார்த்தனோஜெனிசிஸ். when the embryo develops from எக்ஸெல் இட் இஸ் கால்ட் கோனியல் பார்த்தனோஜெனிசிஸ். மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல எக்ஸெல் இருந்தா ஃபார்ம் ஆகும். இந்த எம்ப்ரியோ சாக்குலர் என்னென்ன இருக்கு, மத்த செல்ஸும் இருக்கு. இந்த எம்ப்ரியோ சாக்குலர மத்த செல்ஸும் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன்ல பார்த்தனோஜெனிசிஸ்ல இட் டெவலப்ஸ் ஃப்ரம் எக்ஸெல். ஒருவேளை வேற இதுல இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, என்ன பார்த்தனோஜெனிசிஸ், somatic parthenogenesis. somatic parthenogenesis. somatic parthenogenesis na when the embryo develops from any cell of embryo sac other than egg cell. when the embryo develops from any cell of the embryo sac other than egg cell. embryo sac ன்றது என்னது, the entire structure க்கு பேரு embryo sac. இந்த entire structure க்கு பேரு embryo sac.
சத்யா, கோனியல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா என்னம்மா? எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் எக்ஸெல். எம்ப்ரியோ டெவலப்ஸ் ஃப்ரம் எக்ஸெல். இது சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ்னா அதர் தென் எக்ஸல். அதர் தென் எக்ஸல் இங்க மத்த என்னென்ன இருக்கு? எக்ஸல் தவிர மத்த என்னென்ன செல் இருக்கோ அது எல்லாமே. எக்ஸல் தவிர மத்த என்னென்ன செல் இருக்கோ அது எல்லாத்துலயுமே. அதெல்லாம் நார்மல் இதுல வருமா? மேல் வரும்போது வரும். மேல் வரும்போது வரும். மேல் கேமெட் வரும்போது ஒன்னு வந்து எக்ஸல் ஃபியூஸ் ஆகும், இன்னொன்னு வந்து அந்த இதோட ஃபியூஸ் ஆகும். அது வந்து எண்டோஸ்போமா ஃபார்ம் ஆகும். நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? புரிஞ்சது அந்த நாளும்? லாஸ்ட் ஒரு இது பார்த்துட்டோம் அப்படின்னா கரையை தாண்டின மாதிரி. சுனாமி கரையை தாண்டின மாதிரி. கிட்டத்தட்ட அடுத்த பாயிண்ட் இதோட கண்டினியூட்டி மாதிரி தான் வரும். அடுத்து இருக்கிறது வந்து இதுக்கு இதோட இது மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட இதுக்கு சிமிலரா தான் வரும். சொமேட்டிக் இருக்குல்ல, சொமேட்டிக்கு பேஸ்ல வர மாதிரி தான் இருக்கும், ஃபீல் ஆகும். லாஸ்டா இருக்கிறது என்ன? அப்போகேமி. போலாங்களா அடுத்த இது? அப்போகேமி. இந்த எக்ஸலுக்கு பக்கத்துல ரெண்டு செல் இருக்குல்ல மணிகண்டன், எக்ஸலுக்கு பக்கத்துல ரெண்டு செல் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? சினர்ஜிட் செல்னு சொல்லுவோம். சினர்ஜிட் செல். சோ அந்த சினர்ஜிட் செல் ஒன்னு, இன்னொன்னு வந்து மேல என்ன இருக்கு? ஆன்டிபோடல் செல். இந்த ஆன்டிபோடல் செல் இதுல இருந்து மட்டும் வருது இல்ல, ஒன்னு சினர்ஜிட் இல்ல ஆன்டிபோட். இந்த ரெண்டு செல்ல இருந்து மட்டும் எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் லாஸ்ட் இது அப்போகேமி. ஒன்லி சினர்ஜிட் ஆர் எதர் ஃப்ரம் சினர்ஜிட் ஆர் ஃப்ரம் ஆன்டிபோடல் செல். அதுல இருந்து ஃபார்ம் ஆகுது எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுக்கு பேரு அப்போகேமி. ஒரு விஷயம் புரியல. டிப்ளோசோம் எம்பிரியோ. நான்சி, அந்த மெகாஸ்போர் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி எம்பிரியோ சேக்கா ஃபார்ம் ஆயிருக்கு நான்சி. நான்சி, அது அடுத்த ஸ்லைட்ல வரும். உங்களுக்கான ஆன்சர் வந்து அடுத்த ஸ்லைட்ல வரும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மெகாஸ்போர் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி எம்பிரியோ சேக்கன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. மெகாஸ்போர் தான் டிஃபரன்ஷியேட் ஆகி எம்பிரியோ சேக்கன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அது கடைசி அடுத்த இதுல வரும், கம்மிங் இதுல வரும், செக்ஷுவல் ப்ரொபகேஷன்ல வரும். ஆமா ஆமா, மெகாஸ்போர் டு எம்பிரியோ சேக், அதுல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. அந்த எம்பிரியோல ஸ்பெசிஃபிக்கா எதுன்றதை வச்சு நம்ம சொல்றோம். அந்த எம்பிரியோ சாக்ல ஸ்பெசிஃபிக்கா எதுன்றதை வந்து வச்சு நம்ம சொல்றோம். எக்ஸெல்னா பார்த்தனோஜெனிசிஸ், மோஸ்ட்லி எக்ஸெல்னா பார்த்தனோஜெனிசிஸ். மோஸ்ட்லி அந்த கேஸ்ல பார்த்தனோஜெனிசிஸ்னா எக்ஸெல் தான் மோஸ்ட்லி 90% கேஸ்ல வந்து எக்ஸெல் இருந்தா ஃபார்ம் ஆகும். எக்ஸெலுக்கு பதிலா சினர்ஜிட் இல்லைன்னா ஆன்டிபாடி செல்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அப்போகேமி. அரவிந்தன் இப்ப சொல்லுங்க அஞ்சுக்கும் சிம்பிளா ஒரு வார்த்தையில. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்வென்டி எம்பிரியோனி. அடுத்தடுத்து கேட்பேன் மாத்தி மாத்தி, பாருங்க நோட்டு பாருங்க. சூப்பர். சிவானி சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. அட்வென்டி எம்பிரியோனிக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அப்போஸ்பரி. அப்போஸ்பரினா என்ன? மறுபடியும் சொல்லுங்க. அப்படியே சொன்னேன். எக்ஸல் ரிட்டம் வராதுமா. ஒரு டைம் மறுபடியும் பாருங்க, நோட்டை எழுதுந்து பாருங்க.
ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னேன், மேஜர் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? எம்பிஓ சாக் ஃபார்ம் ஆகும், இதுல வந்து எம்பிஓ சாக் ஃபார்ம் ஆகாது. எம்பிஓ சாக்னா என்னன்ற கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் எம்பிஓ சாக். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் தான் எம்பிஓ சாக். அந்த எம்பிஓ சாக்ன்றது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருக்கு. நார்மல் செல்ஸ் வந்து 2 இருக்கு, செல்ஸ்ல வந்து 2 இருக்கும். வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொரு பேசிஸ் வந்து மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல்னு ஒன்று வரும். செல்ஸ் ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஓவியூல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பிரிச்சோம் அப்படின்னா, ஓவியூல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் பிரிச்சோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு ஒரு கிளாசிபிகேஷன் போயிடும், மெகாஸ்போர் மதர் செல்னு ஒரு கிளாசிபிகேஷன் போயிடும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஒரே டிஃபரன்ஸ் என்ன? எம்பிஓ சாக் ஃபார்ம் ஆகுதா ஆகலையா அப்படின்றது. அடுத்த 3 கிளாசிபிகேஷன் வருது இல்ல, அடுத்த 3 கிளாசிபிகேஷன் எந்த இதுல வருது? மெகாஸ்போர் மதர் செல் இல்ல மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். மெகாஸ்போர் வச்சுதான் வருது. ஒருவேளை அந்த அடுத்த 3 வருது இல்ல, மெகாஸ்போர் வச்சு வருது இல்ல, ஒருவேளை எக்ஸெல்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? பார்த்தனோஜெனிசிஸ். பார்த்தனோஜெனிசிஸ் என்ன ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா கோனியல் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கக்கூடிய சினர்ஜெல்லையோ இல்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆன்டிபோடல் செல்ல இருந்தோ ஃபார்ம் ஆச்சு, எம்பிஓ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அப்போகாமி. அவ்வளவுதான், இந்த 5 அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுன்னா போ. அதுவும் அப்நார்மல் மியாசிஸ் தான். n ஃபார்ம் ஆகிறது பேர் 2n ஃபார்ம் ஆகும். n ஃபார்ம் ஆகிறது பேர் 2n ஃபார்ம் ஆயிடும். ஆமா, எதுல இருந்து வேணாலும் ஃபார்ம் ஆகும். பட் மெகாஸ்போர்ல இருந்தா யூசுவல் கண்டிஷன்ல, நார்மல் கண்டிஷன்ல மெகாஸ்போர்ல இருந்தா ஃபார்ம் ஆகும். நார்மல் கண்டிஷன்ல மெகாஸ்போர்ல இருந்தா, அதாவது நார்மல் சீட், யூசுவல் சீட் சொல்றோம்ல, அது வந்து மெகாஸ்போர்ல இருந்தா எப்பயுமே ஃபார்ம் ஆகும். பட் இங்க அப்போமிக்சிஸ் வரும்போது பாக்குறோம் வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆக பாசிபிள் இருக்குன்னு பாக்குறோம். வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். அது வெஜிடேட்டிவ் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகிற கிளாசிபிகேஷன் என்னன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் டூ என்னன்னா அட்வென்டி எம்ப்ரியோனி, செகண்ட் அப்போஸ்போரி. ஒரு சில கேஸ்ல மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆகுது, பட் இட் வாஸ் அப்போமிக்சிஸ் சொல்றோம். அது என்னென்ன பேசிஸ் அப்படின்றத பார்த்தது தான் மீதி 3. அடுத்த 3 பார்த்தனோஜெனிசிஸ், இன்னொன்னு வந்துட்டு மெகாஸ்போர்ல அதான் அந்த டிப்ளோஸ்போரின்றதே வந்துட்டு அதுல டிப்ளோஸ்போரின்றது இந்த 2 மட்டும் தான். பார்த்தனோஜெனிசிஸ் ஒன்னு, இன்னொன்னு அப்போகாமி. அந்த டிப்ளோஸ்போரியோட டைப்ஸ்ல தான் இது 2 வருது. டிப்ளோஸ்போரியோட டைப்ஸ்ல தான் இது 2 வருது. இதுக்கு அப்போ இது 2லயும் என்ன எழுதுறீங்களோ, பார்த்தனோஜெனிசிஸ்லயும் அப்போகாமில என்ன எழுதுறீங்களோ அதுதான் அது அது அதோட தான் அது. டிப்ளோஸ்போரியா தான் 2ஆ பிரிக்கிறோம். டிப்ளோஸ்போரியா தான் 2ஆ பிரிக்கிறோம். பார்த்தனோஜெனிசிஸ், பார்த்தனோஜெனிசிஸ், அப்போகாமி. சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ், அதான் நான் சொல்றேன். அதுக்கு கீழே வரும். அந்த அளவுக்கு நீங்க குழப்பிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். 90% ஆஃப் த கேஸ் வந்து எக்ஸெல் இருந்தா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். 90% ஆஃப் த கேசஸ் வந்து இன்னும் நிறைய புக்ல வந்து வெறும் எக்ஸெல் டேரக்டா சொல்லியிருப்பாங்க. டேரக்டா எக்ஸெல் இருந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் பார்த்தனோஜெனிசிஸ் சொல்றோம். ஒரே ஒரு கேஸ்ல மாறுது, ஒரே ஒரு கேஸ்ல மாறுது. பட் அது என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல அது மட்டும் தான் இருக்குதா? எக்ஸெல் தவிர மத்த என்னென்ன இருக்கு? அது எதுல இருந்து வேணாலும் வரலாம். அது எதுல இருந்து வேணாலும் வரலாம். சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ்ன்றது அது எதுல இருந்து வேணாலும் வரலாம். பட் அப்போகேமின் வரும்போது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போகேமின் வரும்போது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. இதுல சினர்ஜிட் ஆன்டிபோடல், சினர்ஜிட் ஆன்டிபோடல் இதுல இருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை சினர்ஜி ஆன்டிபோடல் வரும்போது இந்த கிளாசிபிகேஷன்ல போயிடும். இன்னும் நிறைய புக்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தனோஜெனிசிஸ்னால எக்ஸெல்னே கொடுத்துருவாங்க. பார்த்தனோஜெனிசிஸ்னா எக்ஸெல்னே கொடுத்துருவாங்க. பட் அது சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டைரக்டா வந்து 99% கேஸ்ல வந்துட்டு எக்ஸெல்ல இருந்தா ஃபார்ம் ஆகும் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்றது. ரொம்ப ரேர் கேஸ் வேற ஃபார்ம் ஆகும். பட் அதை நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். அதே கொஸ்டின் தான் இவங்களுக்கும் வந்திருக்கு. அதே கொஸ்டின் தான் இவங்களுக்கும் வந்திருக்கு. நான் 99% வந்துட்டு இதுலதான் ஒரு சினர்ஜி செல்னு வரும்போது இந்த கிளாசிபிகேஷன் போயிடும்.
சினர்ஜி செல்னு வரும்போது இந்த கிளாசிபிகேஷன் வந்துரும். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை மட்டும் பேசிஸா இல்ல, இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் பார்த்தனோஜெனிஸ்க்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப இன்டெப்தா போக வேணாம். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. இது எக்ஸெல் இன் ஜெனரல் வந்து நீங்க எக்ஸெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஜெனரல் வந்து எக்ஸெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தனோஜெனிசிஸ்ன்றது சினர்ஜி ஆன்டிபோடல் செல்ன்றது இதுல வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல நிறைய क्वेश्चन கேக்குறாங்க. இன் somatic parthenogenesis ஆமாமா. அது சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ்ன்றது கிட்டத்தட்ட நான் எக்ஸாக்ட்டா சொல்லணும். சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ்க்கும் அப்போகாமிக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ் கிட்டத்தட்ட பிராட் டேர்ம் அப்படின்றது. சொமேட்டிக் பார்த்தனோஜெனிசிஸ் கிட்டத்தட்ட ஒரு பிராட் டேர்ம். அதை நேரோ பண்ணி சொல்லும்போது அப்போகாமி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாம்மா? அது ரெண்டையும் குழப்பிக்காதீங்கம்மா. அதை டெலிட்டே பண்ணிடலாம்னு நினைச்சேன், எக்ஸலோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைச்சேன். அப்போஸ்போரி ஸ்லைடு அப்போஸ்போரி ஸ்லைட் பாத்துக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் டூ எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் டூ வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு சொல்லிட்டேன். வெஜிடேட்டிவ் செல்ஸ். லாஸ்ட் த்ரீ மெகாஸ்போர் மதர் செல்ஸ்னு சொல்லிட்டேன். மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். மெகாஸ்போர் மதர் செல்ஸ்னு சொல்லிட்டேன். மெகாஸ்போர் மதர் செல்னா என்னன்னு ஒரு டயக்ராம் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல காமிச்சிருக்கேன். அது ஒண்ணு மட்டும் தான் மெகாஸ்போர் மதர் செல். அதை தவிர மீதி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஒண்ணு வரைஞ்சிருப்பீங்கல்ல, அது ஒண்ணு மட்டும் தான் மெகாஸ்போர் மதர் செல். மற்றது எல்லாமே வந்துட்டு என்ன, வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ்க்கு என்ன டேர்ம் அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா எங்க இருந்து கன்ஃபியூஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க சிக்னிபிகன்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கலாம்? இது எங்க ப்ராப்ளம் ஆகும், எங்க இது டிஸ்அட்வான்டேஜா போகும், எங்க அட்வான்டேஜா போகும், இதை சொல்லுங்க. புரிஞ்சிருந்துச்சுன்னா இது மட்டும் சொல்லுங்க போதும். எங்க அட்வான்டேஜா போகும், எங்க டிஸ்அட்வான்டேஜா போகும், அட்லீஸ்ட் யோசிச்சு சொல்லுங்க. ஹைபிரிட் டெவலப்மெண்ட்ல எது அட்வான்டேஜா போகும்? அதாவது வந்து எங்கெங்கெல்லாம் இது டிஸ்அட்வான்டேஜா போகும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் செல்ஃபிங் தேவையோ, எங்கெங்கெல்லாம் செல்ஃபிங் தேவையோ, இல்ல எங்கெங்கெல்லாம் கிராசிங் தேவையோ. செல்ஃபிங்கும் நம்ம பண்ண முடியாது, கிராசிங்கும் நம்ம பண்ண முடியாது. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட இது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அப்போமிக்சிஸ்ன்றது கிட்டத்தட்ட வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மாதிரி தான். செல்ஃபிங்கும் நம்ம பண்ண முடியாது. செல்ஃபிங்னா என்ன? இப்ப ஏன்னு இருக்கிறது வந்துட்டு செல்ஃபிங் பண்ணா என்ன ஆகும்? செல்ஃபிங் பண்ணா என்ன ஆகும்? ஏ என்று செல்ஃபிங் பண்ணா என்ன ஆகும் அரவிந்தன்? கேபிட்டல் ஏ ஃபார்ம் ஆகும், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஃபார்ம் ஆகும், ஸ்மால் ஏ ஃபார்ம் ஆகும்.
இதுவும் இதுல பாசிபிள் கிடையாது. இதுவும் இதுல பாசிபிள் கிடையாது. கிராசிங்னா என்ன? கிராசிங் எந்த இடத்துல தேவை? ஹைபிரிட் ப்ரொடக்ஷன். ஹைபிரிட் ப்ரொடக்ஷன். ஹைபிரிட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு கிராசிங் தேவை. அதுவும் இதுல பண்ண முடியாது. அதுவும் அப்போமிக்சிஸ்ல பண்ண முடியாது. ஸோ இப்போ இது இந்த இடத்துல இது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ இதை பண்ண முடியாது. அப்ப எங்க அட்வான்டேஜ்ன்றது எங்க? சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் சொல்ல முடியாது. சீட் தான் ஃபார்ம் ஆகுது இல்ல? சீட் ஃபார்ம் ஆகுது. எங்க அட்வான்டேஜா போகும்? யோசிச்சு ஏதாவது சொல்லுங்கம்மா. அப்படியே பேரண்ட் மாதிரி அப்படியே ஒரு ஜெராக்ஸா ஒன்னு ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஹேப்லாய்ட் பிரான்ச் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அதுவும் சொல்லலாம். ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ்னு ஒன்று சொன்னேன். ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அதை யூஸ் பண்ணி ஏதாவது சொல்லுங்க. ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ் என்னன்னு டெஃபினேஷன் பாருங்க. ரெண்டுமே இருக்கும். நார்மல் சீடும் ஃபார்ம் ஆகும். ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ்ல எல்லாமே கண்டினியூட்டி இருக்குமா? எல்லாமே கண்டினியூட்டி இருக்கு. உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது உங்களோட இன்னபிலிட்டின்னு மாதிரி தான் எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டம், சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்கு. எல்லாமே ஒரு லிங்க் இருக்கு. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் தான். நம்மளால அது புரிஞ்சுக்க முடியல, நம்மளுக்கு புரியுற மாதிரி யாரும் நடத்தல. அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருக்கும். ஆனா நம்ம கண்ணு மூடிட்டு உலகமே இருந்துச்சு, இந்த சப்ஜெக்டே ஒரு கஷ்டம், தண்ட சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சப்ஜெக்ட்டுக்கு பேர் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ன்றது எனக்கு சாப்பாடு போடக்கூடிய சப்ஜெக்ட். சொல்லுங்க. இப்போ ஃபேக்கல்டேட்டிவ் அப்போமிக்சிஸ்ன்றது என்னது? நார்மல் சீடும் ஃபார்ம் ஆகும். நார்மல் சீடும் ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு என்ன? அப்போமெக்டிக் சீடும் ஃபார்ம் ஆகும். எங்கெங்கெல்லாம் நான் கிராசிங் பண்ணுவோம், கிராசிங் பண்ணிக்கிட்டோமா? எங்கெங்கெல்லாம் கிராசிங் பண்ண முடியுமோ அந்த நார்மல் சீட் வச்சு கிராசிங் பண்ணிட்டேன். கிராசிங் பண்ணிட்டு எந்த ஒரு கண்டிஷன்ல அப்போமெக்டிக் ஃபார்ம் ஆகுமோ, சப்போஸ் நான் இது ரெண்டுக்கும் சொல்லிடுறேன். போட்டோ பீரியட், போட்டோ பீரியடோ போட்டோ பீரியடோ இல்ல டெம்பரேச்சர் இருக்குல்ல, இது ரெண்டையும் பேசிஸா வச்சு நமக்கு தேவையானது எதுவோ அதை எடுத்துக்க முடியும். நமக்கு தேவையானது எதுவோ எடுத்துக்க முடியும். ஸோ இதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி நான் நார்மல் சீடுல வச்சு கிராசிங் பண்ணிக்கிறேன். இந்த இதை வச்சு, இந்த கண்டிஷன் வச்சு நான் கிராசிங் பண்ணிக்கிறேன். கிராசிங் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெண்டு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹைபிரிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹைபிரிட் என்னது? ஹை ஈல்டா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு என்ன ஜீனோடைப் தேவையோ கிராசிங் பண்ணிட்டோ, இல்ல வேற ஏதாவது பாசிபிலிட்டி, வேற ஏதாவது நிறைய ஜீனை கிராசிங் பண்ணிட்டு என்ன ஜீனோடைப் நமக்கு தேவையோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? அப்போமிக்சிஸா மாத்திடுறேன். இப்ப அப்போமிக்சிஸா மாத்தும் போது என்ன ஆகுது? லாஸ்ட்ல சொல்லுங்க ரோகீஸ்வரன். இந்த மாதிரி ஒரு நார்மல் சீடை அப்போமெக்டிக்கா நான் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த ஹை ஈல்டுன்றது அப்படியே இன்ஹெரிட் ஆகும். இது நோட் பண்ணீங்களா? டிஸ்அட்வான்டேஜ் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த ஹை ஈல்டுன்றது அப்படியே இன்ஹெரிட் ஆகுமா? இப்போ நான் அப்போமிக்சிஸா கன்வெர்ட் பண்ணும்போது, இப்போ நான் இதை அப்போமிக்சிஸா மாத்தும் போது, அப்போமிக்சிஸ்னா என்ன? இதோட வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மாதிரி தான். இந்த ஹைபிரிட்ன்றது அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஹைபிரிட்ன்றது அப்படியே மெயின்டைன் ஆகும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைபிரிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆன்லைன்ல நிறைய ஆன்சர் பண்ணிருக்காங்க. மோர் நம்பர் ஆஃப் சீட்லிங்ஸ். டன். ஹேப்ளாய்ட் டிப்ளாய்ட் என்ன எஃபெக்ட் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஹேப்ளாய்டுன்றது ஹாஃப் ஆஃப் தி குரோமோசோம் நம்பர்ப்பா. அதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. யூசுவல் ஆர்கானிசம், நார்மல் ஆர்கானிசம்ன்றது வந்து ரெண்டு கேமெட்டும் சேர்ந்த ஒரு டிப்ளாய்டு தான் இருக்கும். நார்மல் ஆர்கானிசம்ன்றது ரெண்டு கேமெட் சேர்ந்த ஒரு டிப்ளாய்டா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிப்ளாய்டா இருக்கும். இந்த 2n தான் நார்மல்
நார்மல் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே வந்து குரோமோசோம் நம்பர் எப்படி எழுதுவோம்? 2n = 2n = எழுதுவோம். புரிஞ்சதா சதீஷ்? நார்மல் குரோமோசோம் நம்பர் எப்பயுமே வந்து 2n தான் எழுதுவோம். ஒரு ஆர்கானிசம்னா அது 2n தான் இருக்கணும் எப்பயுமே. ஓகே. அப்போஸ் புரி ஸ்லைட் மறுபடியும் வேணும் சார். புரிஞ்சதா இது வரைக்கும்? யார் யாருக்கும் அந்த லாஸ்ட் பாயிண்ட் புரியல? ஹைபிரிட் ஹை ஈல்ட்ன்றது புரிஞ்சதா இது வரைக்கும்? ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா? சீட் சீட் டெக்னாலஜில படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். சீட் டெக்னாலஜில ஏதோ ஒரு சீடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது, சப்போஸ் ஏ லைனோ இல்ல பி லைனோ ஏதோ ஒரு சர்டிஃபைடு சீட் இந்த மாதிரி டேர்ம் இருக்கும்போது, சர்டிஃபைடு சீட், ஃபவுண்டேஷன் சீட், ஏதோ ஒரு சீட், ஃபவுண்டேஷன் சீட், எல்லாத்துக்குமே ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் இதோட பர்பஸ் என்னமா? சொல்லுங்க துர்கா, இதோட பர்பஸ் என்ன? எதுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, சீட் டெக்னாலஜில படிக்கும்போது, சீட் ப்ரொடக்ஷன்ல இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ், அதாவது வந்துட்டு என்னன்னா, என்ன அப்படின்னா சர்டிஃபைட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த வெரைட்டி சுத்தி, அந்த வெரைட்டி எதோ ஒன்று க்ரோ பண்றோமோ அதை சுத்தி பக்கத்துல வேற எந்த வெரைட்டியுமே க்ரோ பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி வந்து கிராஸ் பாலினேட்டடா இருந்துச்சு அப்படின்னா, கிராஸ் பாலினேட்டட் மெய்ஸ் இருந்துச்சுன்னா 400 மீட்டருக்கு வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. 400 மீட்டருக்கு எந்த வெரைட்டியுமே க்ரோ பண்ணக்கூடாது அப்படின்றது. அந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் அதுக்கு பேரு. அது எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க துர்கா. வேற ஒரு கிராப்போட, வேற ஒரு வெரைட்டியோட, சப்போஸ் இது வந்து வெரைட்டி ஏன்னு வச்சுப்போம். வெரைட்டி ஏன்னு வச்சுப்போம். வெரைட்டி பியோட போலன் இங்க இருந்து வந்து கண்டாமினேட் பண்ணிடக்கூடாது. வெரைட்டி பியோட போலன் இங்க இருந்து வந்து கண்டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து 400 மீட்டர் மெயின்டைன் பண்ணுவோம். சர்டிஃபைட் சீட்னா 200 மீட்டர் மெயின்டைன் பண்ணுவோம். 400 மீட்டர் இல்ல 200 மீட்டர் கிராஸ் பாலினேட்டர்ல மெயின்டைன் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா இந்த போலன். இப்போ ஒருவேளை அந்த ஒரு வெரைட்டி வந்துட்டு அப்போமெக்டிக்கா இருந்துச்சுன்னா, அருண், ஒருவேளை இப்ப அது வந்து அப்போமெக்டிக் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தேவையா? ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் தேவையா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை சொல்லுங்க பவித்ரா? ஏன் அப்போமெக்டிக் சீட்ல இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் தேவையில்லை? அதுதான், எப்படி மேல் வந்துட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்க போறதே கிடையாது. மேலோட போலன் வந்தாலுமே இங்க வந்து பட்டாலுமே எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? சோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாம உங்க சைடுல இருந்து 1 or 2 அட்வான்டேஜ் சொல்லுங்கம்மா, டிஸ்கஸ் பண்ணுங்கம்மா. டு பிரிவென்ட் கண்டாமினேஷன் பை அதர் போலன். பரவாயில்ல, சீட்டுக்கு கேட்கும்போது கொஸ்டின் கேட்கும்போது இவ்வளவு பேர் சொல்றீங்க. போடலாமா அடுத்தது? இப்போ நீங்க 1 or 2 பாயிண்ட் சொல்லுங்க. அப்போ மிக்சிஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி அப்போ மிக்சிஸ் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் சார், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெர்ம்பிளாசம் கன்சர்வேஷன் எந்த மாதிரிமா பத்மபிரியா? ஓகே, வெரைட்டியை மிக்ஸ் பண்ணாம அப்படியே எங்கெங்கெல்லாம் தேவையோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஜெர்ம்பிளாசம் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற. ஒன்றும் இல்லை, ஒரு கதையில இருந்து நீங்க பாட்டு அடுத்தடுத்த கதையை கண்டினியூ பண்றதுதான். சொல்லாத பாயிண்ட் என்னென்ன இருக்கு? செல்ஃபிங், கிராசிங் பிரச்சனை,
செல்ஃபிங் கிராசிங் வந்து பிரச்சனை. அப்போ மிக்சிஸ் இஸ் நுய்சன்ஸ். நுய்சன்ஸ்னா தொல்லை அந்த மாதிரி மீனிங். when the breeder decides to obtain selfing or hybrids. பட் மெயின்டைன் பண்றது என்ன, ஒரு வெரைட்டி மெயின்டைன் பண்றது என்ன, ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸி? ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு போலனோ வந்துட்டு இதை வந்து கண்டாமினேட் பண்ண முடியாது. எந்த ஒரு போலனோ இல்ல மற்ற வெரைட்டியோட போலனோ வந்துட்டு கண்டாமினேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இட் ஹெல்ப்ஸ், இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் த வெரைட்டி. இதுவும் சொன்னதுதான், வெரைட்டி இன்டாக்ட் மெயின்டைன்டு த்ரூ அப்போமிக்டிக் ப்ரோஜனி, இது எல்லாமே சொன்னதுதான். லாஸ்ட் 2 பாயிண்ட் மட்டும் சொல்றாங்க மறுபடியும். இதை தவிர சொல்லாத பாயிண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. லாஸ்ட் 2 பாயிண்ட் சொல்றேன். வெரைட்டி இன்டாக்ட் அப்படின்னா வந்துட்டு பத்திரமா வச்சிருக்கிறது அந்த மாதிரி மீனிங். வெரைட்டி இன்டாக்டா வச்சிருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு கண்டாமினேஷனும் இல்லாம அப்படியே வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேரு இன்டாக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் அப்படியே வச்சிருக்கிறது பேர் இன்டாக்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உடையாம எந்த ஒரு கீரலும் இல்லாம அப்படியே வச்சிருக்கோம்ல, அதுக்கு பேர் வந்து இன்டாக்ட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஓகே. யாரோ அப்போஸ் போரி ஸ்லைடு கேட்டீங்களாமா ஆன்லைன்ல? என்ன ஸ்லைடு கேட்டீங்க முன்னாடி? ப்ரீவியஸ் ஸ்லைடு ஏதோ கேட்டீங்க யாரு ஆன்லைன்ல? என்ன ஸ்லைடுமா கேட்டீங்க ஆன்லைன்ல யாரோ? ஓகே. Thus, in breeding apomictic species, the breeder has to avoid apomictic progeny when he is making எந்த இடத்துல அப்போமிக்சிஸ் அவாய்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நார்மல் சீட் வேணும், நார்மல் சீட் எந்த இடத்துல வேணும்னு பார்த்தோம், எந்த இடத்துல வந்து அப்போமிக்டிக் சீட் வேணும்னு பார்த்தோம். அப்போமிக்டிக் சீட் எப்போ வேணும்னு பார்த்தோம், எந்த இடத்துல நார்மல் சீட் வேணும்னு பார்த்தோம். அதாவது நார்மல் சீட் வேணும்னா எந்த இடத்துல அப்போமிக்டிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல அப்போமிக்டிக் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம், ஹைபிரிட், ஹைபிரிட் ப்ரொடக்ஷன்ல பார்த்தோம். இந்த ஹைபிரிட்ன்றது வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஹைபிரிட்ன்றது எந்த ரெண்டோட கிராஸ்ன்னு சொல்லுவோம்? ஹைபிரிட் டூ டிஃபரெண்ட் பேரண்ட்ஸ், டூ டிஃபரெண்ட் பேரண்ட்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா டூ டிஃபரெண்ட் பேரண்டோட இன்பிரெட், இன்பிரெட் ஏ crossed with inbred B, inbred A, inbred B. இன்பிரெட்னா என்னன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கும். ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல அந்த இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து இன்பிரெட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு கேபிட்டல் ஏன்னு ஒரு கண்டிஷன், ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து இன்பிரெட்னு சொல்லுவோம். இங்க இன்னொரு வெரைட்டில வந்து ஸ்மால் ஏ அப்படின்ற ஒரு ஹோமோசைகஸ் கண்டிஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து இன்பிரெட் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹைபிரிட் ரிலேட்டடா அது பாயிண்ட் இருக்கு. எங்கெங்கெல்லாம் கிராசிங் பண்ணுமோ அங்கெல்லாம் அப்போமெக்டிக் ப்ரோஜனி, அப்போமெக்டிக் வந்து அவாய்ட் பண்ணணும். பட் ஒன்ஸ் ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ மிக்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணணும். அதான் அந்த ஹைபிரிட், அந்த டிசைரபிள் ஜினோடைப் தான் அந்த ஹைபிரிட். அந்த டிசைரபிள் ஜினோடைப் பேர் தான் ஹைபிரிட். அப்போமெக்டிக் ப்ரோஜனியை வச்சுக்கிட்டு அதான் ஏதோ ஒரு சென்சிட்டிவ் இருக்கும்ல, ஏதோ ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் கண்ணா. ஹைபிரிட் இங்க வந்து என்ன தேவை? நார்மல் நார்மல் சீடு வேணும், நார்மல் சீடு வேணும். இங்க வந்து இது ஃபார்ம் ஆயிடுச்சு, இது இந்த மாதிரி நமக்கு தேவையான டிசைரபிள் ஜினோடைப்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டிசைரபிள் ஜினோடைப். டிசைரபிள் ஜினோடைப் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அப்போமிக்சிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போமிக்சிஸ். இப்போ கொஸ்டின், உன்னோட கொஸ்டின் என்னன்னு சொல்லு இதுல. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை மெயின்டைன் பண்றோம்ல. ஹைபிரிடோட அட்வான்டேஜ் என்ன? ஹைபிரிட்ல என்னென்ன நமக்கு லாபம்னு பார்ப்போம். ஹை ஈல்டு,
ஹை ஈல்டுன்னு பார்ப்போம். ஹை ஈல்டு, விகரஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட். இந்த இடத்துல வரும்போது நம்ம அப்போமிக்சிஸா கன்வெர்ட் பண்ணலாம். அதான் வந்து ஃபேக்கல்டி அப்போமிக்சிஸோட அட்வான்டேஜ் சொன்னேன். ஃபேக்கல்டி அப்போமிக்சிஸ் சொன்னேன் ஒரு டேர்ம். இப்போ இன்னும் சொல்லணும், இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வந்துட்டு என்ன பண்ணுது, ஷார்ட் டே கண்டிஷன் இருக்கு. ஷார்ட் டே கண்டிஷன் இருக்கு. ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்கோ. தமிழ்நாட்டிலே ஆத்தூர்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆத்தூர்ல வந்துட்டு ஷார்ட் டே கண்டிஷன். ஷார்ட் டே கண்டிஷன்ல நார்மல் சீட் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம், அங்க போய் வந்து ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணிடு. அந்த ஆத்தூரை தவிர மத்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு லாங் டே கண்டிஷன் இருக்கு. அங்க இந்த ஹைபிரிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. அங்க என்ன பண்ணும், லாங் டே கண்டிஷன்ல என்ன பண்ணும், லாங் டே கண்டிஷன்ல என்ன பண்ணும், அப்போ மிக்சிஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப நீ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஷார்ட் டே கண்டிஷன் வரும்போது இந்த இது பண்ணிக்கோ. ஆக்சுவலா இதெல்லாம் எந்த புக்லயுமே இருக்காது. அதே மாதிரி அந்த இது சொன்னல, போலன் சொன்னல, போலன் அந்த எப்படி ஸ்டிக்மாவை ரிமூவ் பண்றது, இன்ஹிபிட்டார்னு சொல்லலாம், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டில. அது வந்து நீங்க எந்த புக்ல தேடி பார்த்தாலும் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, கான்செப்ட்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து அதை நீங்களா லிங்க் பண்ணிக்கணும். இன்ஹிபிட்டர் ஹைபோதேசிஸ்னு ஒன்று இருக்கு, காம்ப்ளிமெண்டரி ஹைபோதேசிஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டில ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஷன் ஒன்று படிச்சிருப்போம்ல, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டில. அதெல்லாம் ஏன்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஒருவேளை ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஷர் எதுக்காக பண்றோன்ற ஒரு ரீசன் சொல்லுவீங்களா? செல்ஃப் இன்கம்பேட்டபிள் ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். அது எல்லாத்துக்குமே ஏன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இஃப் ஆர்டிஃபிஷியலி ஆல்டரிங் போட்டோ பீரியட் ஹைபிரிட் கேன் பி மெயின்டைன். ஆமாமா, ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் மெயின்டைன் பண்ணலாமா? நான் தான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. கெமிக்கல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு அரவிந்தன், டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட காசு இருக்குதா, இதை கிரீன் ஹவுஸ் வச்சு நீ வேற ஊருக்கே போக தேவையில்ல. கிரீன் ஹவுஸ் வச்சு நீ இதை பண்ணிக்கோ. ஒரு கிரீன் ஹவுஸ் வச்சு நீங்க ஆர்டிஃபிஷியல் எல்லாத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கோ. பைட்டோட்ரான் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. உனக்கு தேவையான டெம்பரேச்சர் கொடுக்கலாம். இந்த ரூம் தான் இருக்கும், இந்த ரூம் மாதிரி இருக்கும். உனக்கு என்ன தேவையோ, என்ன டெம்பரேச்சர் வேணுமோ, என்ன ஹியூமிடிட்டி வேணுமோ, உனக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன இதுவும் கொடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன மைக்ரோ கிளைமேட்டையும் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாசிபிள். கெமிக்கலும் ஒரு சில கெமிக்கல் இருக்கு, பட் ஹைலி வந்துட்டு இதுதான் பேஸ். புரிஞ்சுதுங்களா ஆன்லைன்ல? ஒரு ஜெனரல் பிரின்சிபல், இது வந்து ஜெனரல் பிரின்சிபல் தான். இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ், asexually propagated crops. asexually propagated crops இது ரெண்டும் எப்பயுமே ஹைலி ஹெட்ரோசைகஸா இருக்கும். ஹைலி ஹெட்ரோசைகஸா இருக்கும். ஹைலி ஹெட்ரோசைகஸா இருக்கும். ஹெட்ரோசைகஸ்னா என்ன மீனிங்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இந்த மாதிரி இருக்குல்ல, வேற வேற அலீல் இருக்குல்ல, ஆல்டர்னேட் அலீல் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஹெட்ரோசைகஸ்னு சொல்லுவோம். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் ஹைலி ஹோமோசைகஸா இருக்கும். ஹைலி ஹோமோசைகஸா இருக்கும். ஹைலி ஹோமோசைகஸா இருக்கும். அப்படின்னா ஹோமோசைகஸ்னா என்ன? ஒன்னு கேபிட்டல் ஏவா இருக்கும், இல்ல ஸ்மால் ஏவா இருக்கும். ஏதாவது ஒன்னா இருக்கும். எதுல வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுல வந்துட்டு இன்பிரீடிங் டெப்ரெஷன் ஒன்று வராது. இன்பிரீடிங் டெப்ரெஷன் ஒரு கான்செப்ட் வந்து இந்த ரெண்டுல எது வராது. ஃபர்ஸ்ட் இன்பிரீடிங் டெப்ரெஷன் பேர் என்ன? இன்பிரீடிங் டெப்ரெஷன் என்ன? இன்பிரீடிங் டெப்ரெஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப்னு ஒரு கிராப் இருக்கு. ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப், ஃபார் எக்ஸாம்பிள் மெய்ஸ்லாம் வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப். அந்த மாதிரி ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப் இயற்கையாவே நேச்சுரலாவே த்ரூ எவல்யூஷன் வந்துட்டு இட் வாஸ் அடாப்டட் டு கிராஸ் பாலினேஷன். புரியுதுங்களா? இயற்கையாவே அது என்னது? இட் வாஸ் அடாப்டட் டு கிராஸ் பாலினேஷன்.
ஆனா அந்த கிராப்ல போயிட்டு ஒரு பிரீடர் வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த கிராப்ல இப்ப மெய்ஸ்ல வந்துட்டு மெய்ஸ் வந்து நேச்சுரலி எஸ் கிராஸ் பாலினேட்டட் கிராப், நேச்சுரலி ஏ கிராஸ் பாலினேட்டட் கிராப். பட் அந்த கிராப்ல ஒரு பிரீடர் வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்றாங்க அப்படின்னா, செல்ஃப் பாலினேஷன் இல்ல இன்பிரீடிங் பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து என்ன நடக்கும்? இன்பிரீடிங் டெப்ரெஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இன்பிரீடிங் டெப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் இது 10 டன் ஈல்டு கொடுக்குது, 10 டன்ஸ் பர் ஹெக்டர் ஈல்டு கொடுக்குது அப்படின்னா இன்பிரீடிங் டெப்ரெஷன், அதாவது வந்து செல்ஃபிங் பண்ணிட்டே இருக்கும்ல, இன்பிரீடிங் பண்ணிட்டே இருக்கும்ல, அதுல வந்து ஈல்டு குறைஞ்சிட்டே இருக்கும். வெறும் 4 டன் தான் கொடுக்கும், 4 டன்ஸ் பர் ஹெக்டர் இந்த மாதிரி தான் கொடுக்கும். புரியுதுங்களா? ஒன்லி கிராஸ் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல இன்பிரிட் ஒன்லி எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஹைபிரிட் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த கண்டிஷன்ல மட்டும் தான் இன்பிரிட் யூஸ் பண்ணுவோம் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல. அதர்வைஸ் ஒரு இன்பிரிட் வந்து ஒரு வெரைட்டியாவோ அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் நம்ம எப்பயுமே. கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல இன்பிரிட் எந்த இடத்துல தேவையோ, ஒரே ஒரு இடத்துல தேவை, எந்த இடம் அப்படின்னா ஹைபிரிட் எங்கெங்கெல்லாம் பண்றோமோ, ஹைபிரிட் எங்கெங்கெல்லாம் பண்றோமோ அங்க வந்து இன்பிரிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் நார்மல் கண்டிஷன்ல செல்ஃபிங் பண்ணி இந்த இன்பிரிட் இருக்குல்ல, செல்ஃபிங் பண்ணி வரக்கூடிய ஒரு இன்பிரிட் இருக்குல்ல, அது ஒரு வெரைட்டியாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டோம். அது வந்து போர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும், ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அக்ரானமிக் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி இல்ல ஈல்டுலயும் சரி ரொம்ப போரா பெர்ஃபார்ம் கொடுக்கும். அந்த போர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் என்ன? இன்பிரீடிங் டெப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். சேம் இதே கான்செப்ட் தான் வந்துட்டு ரிலேஷனுக்குள்ளார, அதாவது வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனுக்குள்ளார மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. வீட்ல வீட்ல பண்றது க்ளோஸ் ரிலேஷன்ல தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஜெனடிக் பிரின்சிபல் படி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனுக்குள்ளார பண்ணக்கூடாது. அது ஏன்னா அதுவும் இதே கான்செப்ட் தான். அங்கேயும் இன்பிரீடிங் டிப்ரெஷன் தான். அந்த குழந்தை வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும். மெயினா வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு மென்டல் மென்டல் எபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் மாறும். மென்டல் எபிலிட்டி வந்து பாதிக்கப்படலாம். ஹைட் இதெல்லாமே பாதிக்கப்படலாம். மெய்ஸ்ல இன்பிரிட், ஆமா அது என்ன வெரைட்டியா ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கேனா? அந்த இன்பிரிட்ல என்ன நம்ம வெரைட்டியா நான் ரிலீஸ் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கேன்? எந்த கிராப்ல? கொஸ்டின் புரியல. கொஸ்டின் நீங்க மறுபடியும் கேளுங்க, நல்லா தெளிவா கேளுங்க. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி, மத்தவங்க இருந்து கூட ஆன்சர் வர மாதிரி கேளுங்க. செல்ஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. கொஸ்டின் நிறைய கேட்க கேட்க அஹ், ம், ம், ஆமா. ஓகே. அவங்க அவங்க கேட்ட கொஸ்டின் மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? சுஜிதா புரிஞ்சுதா? என்ன அதுக்கு ஆன்சர்? உனக்கும் புரியலன்னா இப்ப எனக்கு மட்டும் எப்படி புரியும்? சொல்லுமா, உனக்கு புரிஞ்சுனா சொல்லுமா. ஓகே. அததான் ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நான் சொன்னேன்ல. கொண்டு வாப்பா. என்ன கொஸ்டின் ஏமா? அவங்க கேட்கற கொஸ்டின் உங்களுக்கு தான் புரியுதா இல்லையாம்மா? கேட்க கேட்க டிலே ஆகும். அது ஒண்ணு கொடு. ம், ம், ம். Protection and maintenance of inbred line by hand pollination. ஓகே.
இன்பிரிட் இன்பிரிட் லைன் மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சு சொல்றேன், கடைசியா முடிச்சு சொல்றேன். ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்பிரிட் லைன் இஸ் காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். பை ஹேண்ட் பாலினேஷன் அப்படியே டேர்ம் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் inbred line hand pollination காஸ்ட்லி. எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. Disadvantages of self incompatibility. Production and maintenance of inbred line by hand pollination is tedious and costly. இப்போ இதுல என்ன டவுட்? பண்ண முடியாது இல்ல, அதான் லிமிடேஷன். அதனாலதான் லிமிடேஷன். இப்போ நீ சொல்லிட்டல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல, அதான் பண்ண முடியாது சார், அப்புறம் எப்படி சார் அப்படி, அதனால தான் அது லிமிடேஷன். இதுல என்னமா கன்ஃபியூஷன் இருக்கு? அதனால தானே அது லிமிடேஷனு. பண்ண முடியாது சார் அப்படின்றல, அதனால தான் அது லிமிடேஷன். இது ஒரு லிமிடேஷன் சொல்றோம். இப்போ இது அட்வான்டேஜ்ல சொன்னோம்னா சரி, இது எதுக்கு சார் அட்வான்டேஜ்ல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ இங்க இருந்து இதை பண்ண முடியாது, இன்கம்பேட்டபிள் பண்ண முடியாது அப்படின்றத அது ஒரு லிமிடேஷன் பா, அது டிஸ்அட்வான்டேஜ் பா அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இதுல கன்ஃபியூஷன் என்ன? இப்போ நான் இது அட்வான்டேஜ்ல இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எப்படி சார் நீங்க கேட்கலாம், கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது பிரச்சனைப்பா, இதுதான் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே, முடியல. நோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய டிஸ்கஸ் பண்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் ஆனா சிலபஸும் சில டைம் லிமிடேஷன்ஸ், ஒரு சிலர் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். ஒரு சிலர் வந்துட்டு பேக் டு பேக் கவரேஜ் வேணும்னு எதிர்பார்ப்போம். ஒரு சிலர் வந்து எது நடந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கொஸ்டின் சொல்லுங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்போமிக்சிஸ்க்கும் பார்த்தனோஜெனிசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அப்போமிக்சிஸ்னா என்ன சொல்லுங்க? லாஸ்ட் பேக் பெஞ்சர்ஸ். இதுதான் அப்துல் கலாம் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இது வந்துட்டு பியூட்டிஃபுல் பிரைன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வேர் ஃபவுண்ட் இன் தி லாஸ்ட் பெஞ்சஸ். பிரில்லியன்ட் பிரைன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி வேர் ஃபவுண்ட் இன் தி லாஸ்ட் பெஞ்சஸ் சொல்லுவாங்க. டக்குன்னு சொல்லுங்க ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். அதை நான் ஒண்ணு சொல்ல வந்தேன், கடைசி இது ஒண்ணு வந்துருச்சு. சொல்லுங்கம்மா, லாஸ்ட் பெஞ்ச் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்கம்மா. அப்போமிக்சிஸ்னா என்ன? பார்த்தனோஜெனிசிஸ். அப்போமிக்ஸ்ல ஒரு டைப் தான் பார்த்தனோஜெனிசிஸ்ன்றது. அப்போமிக்சிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிராட் டேர்ம், பார்த்தனோஜெனிசிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரோ டேர்ம். அப்ப சொல்லுங்க வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க அப்போமிக்சிஸ்க்கும் அதுக்கும்? அப்போமிக்சிஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, பார்த்தனோஜெனிசிஸ்ல என்னென்ன வருமோ அதை எழுதிட்டு, பார்த்தனோஜெனிசிஸ்னா இட் வாஸ் எம்ப்ரியோ வாஸ் டெவலப்டு ஃப்ரம் எக்ஸெல். இங்க வந்து எம்ப்ரியோ கேன் பி டெவலப்டு ஃப்ரம் எக்ஸெல்லா கூட இருக்கலாம், சினர்ஜிட் செல்லா கூட இருக்கலாம், இல்ல ஆன்டிபோடல் செல்லா கூட இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். வேற இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பார்த்தனோஜெனிசிஸ்க்கு ஏதாவது 1 or 2 கிராப் எக்ஸாம்பிள்? ஓகே, அன்ரெடியூஸ்ட், ரெடியூஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிஸ்ல பார்த்தனோஜெனிசிஸ்ல என்ன எழுதுறீங்களோ அதுல இருந்து டிஃபரன்ஸ் எழுதலாம், அதுல இருந்து மீதி எழுதலாம். எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம், இதெல்லாம் அடுத்த டாபிக்ல வரும். சொல்லுங்கம்மா. அடுத்தது வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஏசெக்சுவல், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்போமிக்சிஸ் பார்த்தோம்.
இப்ப கடைசி என்ன இருக்கு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நிக்கிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? இது எதோட ஃப்ளவர்ஸ்? இது எதோட ஃப்ளவர்? கொஞ்சம் பிளரா இருக்க மாதிரி இருக்கா? எதோட ஃப்ளவர் இது? ரைஸ்ல சொல்லுவோம். ரைஸோட ஃப்ளவர். ரைஸோட ஃப்ளவர். இந்த ஃப்ளவர்ல இருந்து கடைசியா சீடுன்றது ஒண்ணு எப்படி ஃபார்ம் ஆகுது? ரைஸ்ல இல்ல, ஏதோ ஒரு கிராப்ல, எனி கிராப்ல ஃப்ளவர்ல இருந்து எப்படி சீடு ஃபார்ம் ஆகுது அப்படின்றது பாக்குறதா வந்து செக்ஷுவல் ப்ராபகேஷன்ல பாக்குறோம். போலங்களா? இதுலதான் வரும் அந்த மைக்ரோ கேமெட், மெகா கேமெட் நிறைய பார்த்தோம்ல, மெகாஸ்போர். அங்க என்னென்னலாம் டவுட் வந்துச்சோ அது எல்லாமே இங்க சால்வ் ஆகும் மோஸ்ட்லி. போலங்களா? அடுத்து இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். சோ இது வந்து எந்த இதுல ஃபார்ம் ஆகும்? எங்கெங்கெல்லாம் ஃப்ளவர் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு இது பாசிபிள். அங்கெல்லாம் பாசிபிள், மோஸ்ட்லி பாசிபிள் இன் ஜெனரல் டேர்ம்ல சொல்றோம். இன் ஜெனரல் டேர்ம்ல அந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து மேல் ஃபீமேல்ன்ற பார்ட் இருக்கும். சோ இது ரெண்டோட இன்வால்வ்மெண்ட்னாலையும் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இதுதான் சீடுன்னு வச்சுப்போம். இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? யங் பிளான்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்து ஒரு மெச்சூர் பிளான்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். இந்த மெச்சூர் பிளான்ட்ல பூ பூக்குது இல்ல, அந்த பூவுல எது வந்து மேல் சொல்லுவோம், எது ஃபீமேல் சொல்லுவோம்? ஆண்ட்ரோசியம் எது, ஜைனோசியம் எது? இது வந்து என்னது? ஜைனோசியம் ஃபீமேல் சொல்லுவோம். ஃபீமேல் பார்ட். இந்த மாதிரி இருக்குல்ல ஸ்டேமன்ஸ், இதுக்கு பேர் என்ன? மேல்னு சொல்லுவோம். ஸ்டேமன்ஸ் வந்து மேல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் என்னென்ன ப்ராசஸ் போகுது? சீடு ஃப்ளவர்ல இருந்து சீடு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல நடுவுல, அது என்னென்ன ப்ராசஸ்னு பாக்குறது தான் இந்த இதுல வரும், இந்த டாபிக்ல. இது வந்து என்னது? இந்த இடத்துல இந்த இது என்னது? ஆந்தர். இந்த இதுக்கு பேர் என்ன? ஆந்தர்ல வந்துட்டு போலன் மதர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். போலன் மதர் செல். சோ அதுல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகி இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது. போலன் டியூப் ஃபார்ம் ஆகி அந்த போலன் டியூப் கடைசியா போய் எங்க ஜெர்மினேட் ஆகுது? இந்த மாதிரி எதுல பட்டு இந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது? ஸ்டிக்மால. இந்த போலன் வந்து ஸ்டிக்மால படும்போது இந்த போலன் டியூப் வந்து உள்ள போகும். இந்த போலன் வந்து ஸ்டிக்மால பட்டு இந்த போலன் டியூப் வந்து உள்ள போகும். உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் ரீச் ஆகுது இல்ல, ஓவியூல்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சீடு அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சீடோ இல்ல ஃப்ரூட்டோ ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? சீடோ ஃப்ரூட்டோ அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும். சோ இது எப்படி நடக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதா இந்த டாபிக். த்ரூ மைக்ரோஃபைல். ஆமா, புரிஞ்சுங்களா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்றது, இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, நடுவுல என்னென்ன ஃபார்ம் ஆகுது, அதாவது வந்து இந்த இதுல ஓவியூல்ல என்ன நடக்குது, போலன்ல என்ன நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படி ஃப்ளவர்ல இருந்து சீடுன்னு ஒன்று எப்படி கிடைக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். போலாங்களா? அடுத்த ஸ்லைடு. போலாங்களா அடுத்த ஸ்லைடு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு சில பார்ட்ஸ் தெரியணும், ஒரு சில இது தெரியணும், பேசிக்ஸ் தெரியணும். இந்த இதுல இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆந்தர். இதுக்கு பேரு பிளமன் சொல்லுவோம். இதுல டைத்திகஸ் ஆந்தர், ட்ரைத்திகஸ் அந்த மாதிரி நிறைய வரும். இந்த ஆந்தரை கிராஸ் செக்ஷனல் வியூ கட் பண்ணி பார்ப்போம்ல, கிராஸ் செக்ஷன் வியூ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது.
இந்த ஆன்சர் என்ன பண்றோம், கட் பண்ணி குறுக்க கட் பண்ணி பார்ப்போம்ல, கட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. இதுல நடுவுல இருக்குல்ல, நடுவுல ஒன்னொன்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், போலன் சாக்ஸ். போலன் சாக்ஸ்ன்னு சொல்லுவோம். போலன் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போலன் சாக்ஸ். மொத்தமா எத்தனை சாக்ஸ் இருக்கு? 1 2 3 4, மொத்தமா 4 சாக்ஸ் இருக்கும். அது சும்மா அது அது வந்து இருக்காது, அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்கு, அவ்வளவுதான், ஃபார்மாலிட்டியாக இருக்கு. பட் போலன் மதர் செல் ஃபார்ம் ஆகுறது வந்து இந்த 4ல தான் ஃபார்ம் ஆகும். இந்த போலன் சாக்ஸ்ல என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, போலன் மதர் செல். போலன் மதர் செல். இந்த போலன் மதர் செல்லை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். போலன் மதர் செல்லை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். மேல் என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சதா? மேல்ல ஆண்ட்ரோசியம்ல. ஜைனோசியம்ல என்ன பண்ண போறோம், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன, ஓவியூல். இந்த ஓவியூலோட மேக்ஸிமைஸ்டு வியூ தான் இது. இந்த ஓவியூலோட மேக்ஸிமைஸ்டு வியூ தான் இது. இப்ப ஓவியூல் என்ன இருக்கு, மெகாஸ்போர் மதர் செல்னு ஒன்னு இருக்கு. இந்த மெகாஸ்போர் மதர் செல்னு ஒன்னு இருக்கு. இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன பண்ணுது, இங்க வந்து என்ன செல், போலன் மதர் செல். போலன் மதர் செல், அங்க வந்து மெகாஸ்போர் மதர் செல். போலன் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல், இது ரெண்டும் என்ன பண்றது அப்படின்றத நம்ம பாக்குறோம். மெகாஸ்போர் மதர் செல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல் என்னவா ஆகும், இப்போ இது போலன் மதர் செல்னு வச்சுப்போம். போலன் மதர் செல். இதுல மியாசிஸ் நடக்குமா மைட்டாசிஸ் நடக்குமா, கொஸ்டின். மியாசிஸ். மியாசிஸ். மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ்ல ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. மியாசிஸ் 1ன்னு ஒன்னு இருக்கும், மியாசிஸ் 2ன்னு இருக்கும். யாரா மியாசிஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். மியாசிஸ் 1க்கு அப்புறம் என்னவா எத்தனையா பிரியும், ரெண்டா பிரியும். ஒரு செல் வந்து ரெண்டா பிரியும். ஒரு செல் வந்துட்டு ஒரு செல்லா இருக்கிறது மியாசிஸ் 1க்கு அப்புறம் ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆகும். மியாசிஸ் 2க்கு அப்புறம் என்ன ஆகும், 4 செல்லா பிரியும். 4 செல்லா பிரியும். மியாசிஸ் 2 4 செல்ஸா ஃபார்ம் ஆகும். எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, போலன் மதர் செல். போலன் மதர் செல்ல இருந்து கடைசியா ஃபார்ம் ஆகுது. என்ன பேரு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆன ஒரு செல்லும் இண்டிவிஜுவல் செல்லா ஃபார்ம் ஆகுது இல்ல, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய 4 செல்லையும் சுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய 4 செல்லையும் சுத்தி மெச்சூர் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த போலனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன, போலன் மதர் செல். அதுல இருந்து ரெண்டு செல் ஃபார்ம் ஆச்சு, அதுல இருந்து 4 செல் ஃபார்ம் ஆச்சு. கடைசியா ஃபார்ம் ஆன அந்த ஒரு செல்லுக்கு பேர் என்ன, மைக்ரோஸ்போர். 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 நீங்க எதையும் நோட் பண்ண தேவையில்ல, உங்களோட இதுலயே இருக்கும், உங்க அந்த பிடிஎஃப்லயே இருக்கும், பிரிண்ட்லயே. இந்த டயக்ராமும் அதுலயே இருக்கும். இந்த டயக்ராமும் அதுலயே இருக்கும். அது சும்மா அன்லைன் மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும். இல்லம்மா இங்க வந்து பிரச்சனை இல்ல. ஃபீமேல்ல தான் வந்து ஒன்னு ஃபங்க்ஷனலா இருக்கும், பட் இங்க நாலுமே வந்து ஃபங்க்ஷனலா தான் இருக்கும். ரித்திகா, ஃபீமேல்ல தான் அந்த இது வரும், நீங்க சொல்றது 4ல ஒன்னு ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபீமேல்ல வரும். 4 படம் போடாம ஒன்னு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இந்த அவுட்டர் லேயர் எப்ப ஃபார்ம் ஆகுது, மெச்சூர் ஆகும்போது, அந்த போலன் மெச்சூர் ஆகும்போது இந்த மாதிரி அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகுது. கடைசியா இருக்கிறதுக்கு பேர் என்ன, போலன் மதர் செல் ஆரம்பிச்சு கடைசியா போய் எதுல முடிஞ்சிருக்கு, மைக்ரோஸ்போர்ல முடிஞ்சிருக்கு. மைக்ரோன்ற டேர்ம் எங்க யூஸ் பண்ணுவோம், மேல். மேல்ல. மேல்ல. நோட் பண்ணிட்டீங்களா?
ஜெராக்ஸ் எடுத்துடல யாரும்? எடுத்து வந்துட்டீங்களா? இதே மாதிரி ஃபீமேல் என்ன ஆகுது? ஃபீமேல்ல ஃபீமேல்ல இதே மாதிரி ஒரு செல்லு 2 செல்லா பிரியுது. ஃபீமேல்ல இதே மாதிரி ஃபீமேல்ல என்ன பேரு? இதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல்ன்ற பேர் சொல்றோம். ஃபர்ஸ்ட் மியாசிஸ்ல என்ன ஆகுது? எத்தனை செல்லா ஃபார்ம் ஆகுது? 2 செல்லா ஃபார்ம் ஆகுது. செகண்ட் மியாசிஸ்ல 4 செல்லா ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி 4 செல்லா ஃபார்ம் ஆகுறது. ஃபர்ஸ்ட் 3 செல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மூணு செல் வந்து டீஜெனரேட் ஆகுது. ஒன்னு மட்டும் தான் இருக்கு, ஒன்னு மட்டும் தான் லைவா இருக்கு, மத்ததெல்லாம் டீஜெனரேட் ஆயிடுச்சு. இங்க ஒரே ஒரு செல் தான் வருது. எண்ட்ல வந்து 4 செல் ஃபார்ம் ஆகுது, பட் 4ல 3 வந்து டீஜெனரேட் ஆயிடுச்சு, ஒன்னு மட்டும் தான் இருக்கு. அந்த ஒண்ணுக்கு பேர் என்ன? ஒரு செல் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர். 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 இங்க ஃபார்ம் ஆனதுக்கு பேரு மைக்ரோஸ்போர். இந்த மாதிரி போலன் மதர் செல்ல இருந்து மைக்ரோஸ்போரும், மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போரும், அதாவது வந்து மேல்ல வந்துட்டு மைக்ரோஸ்போரும், ஃபீமேல்ல வந்துட்டு மெகாஸ்போரும் ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்றோம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்போரோஜெனிசிஸ் சொல்றோம். மேல்ல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், ஃபீமேல்ல ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எது இதுவா? இந்த அவுட்டர் லேயர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாமா? இதுல வந்துட்டு ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த செல்குள்ளாரே அப்படியே இருக்கு. அது வந்து அந்த செல்குள்ளார அப்படியே இருக்கு. பட் இது வந்துட்டு வெளியிருந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதுவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி பிரியுதுன்றது காட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. சில மேல் இந்த மாதிரி பிரியுது, ஃபீமேல் இந்த மாதிரி பிரியுதுன்னு காமிச்சிருக்காங்க. நீங்க எழுதுறது வந்து 4 செல்லுன்றதை காட்டினீங்கன்னா போதும். உங்க டயக்ராம்ல 4 செல் ஃபார்ம் ஆயிருக்குன்றதை காட்டினீங்கன்னா போதும். மெயினா 4 செல்லுன்றதை காட்டணும். அதுல ஒரு 3 செல் இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கணும். 3 செல் டீஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டணும். எதுல வந்து நிக்குது? மைக்ரோஸ்போர்ல வந்து நிக்குது, அது மெகாஸ்போர்ல வந்து நிக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அதுல மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்றோம். போலாங்களா அடுத்தது? சோ அடுத்தது கேமட்டோஜெனிசிஸ். கேமட்டோஜெனிசிஸ் அது எதுல முடிஞ்சதோ அதுல இருந்து ஆரம்பிக்குது. கடைசி அங்க என்ன முடிஞ்சது? மைக்ரோஸ்போர்ல முடிஞ்சது. அது அந்த இது என்ன டேர்ம்ல முடிஞ்சது? கடைசி என்ன ஃபார்ம் ஆச்சு? மெகாஸ்போர். அங்க என்ன நடந்துச்சு? மைட்டாசிஸ். அங்க மியாசிஸ் நடந்துச்சு, இங்க மைட்டாசிஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா எழுதணும். அங்க என்ன நடந்துச்சு? மியாசிஸ். இங்க நடக்கிறதுக்கு பேரு மைட்டாசிஸ். மைட்டாசிஸ். லாவண்யா, மைட்டாசிஸ் மூலியமா ஒரு செல் எத்தனையா ஃபார்ம் ஆகும்? ஒரு செல்லா இருக்கிறது. இந்த ஒரு செல் பேர் என்ன? மைக்ரோஸ்போர். ஒரு செல் எத்தனையா ஃபார்ம் ஆகும் மைட்டாசிஸ் மூலியமா? 2. இது எங்க நடக்கிறது? மைக்ரோஸ்போர் பேர் எழுதிருக்கு. அப்ப இது எங்க நடக்கும்? மேல் மேல்ல மேல்ல பிளான்ட்ல மேல்ல என்ன நடக்கும் அப்படின்றது. சோ ஒரு செல் மைக்ரோஸ்போர். அந்த மைக்ரோஸ்போர் மைட்டாசிஸ் மூலியமா எத்தனை செல்லா ஃபார்ம் ஆகுது? 2 செல்லா ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு செல்லுக்கு பேர் இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க?
எது ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்? ஒன்னு வந்து ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொன்னு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ். இந்த ஸ்டேஜ்லாம் வந்து போலன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து போலன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பிளான்ட்ல மேல்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகும்ல, இந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி போய் எங்க லேண்ட் ஆகும்? ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆகும். ஸ்டிக்மால போய் படுது இல்ல, இந்த ஸ்டிக்மால வந்து படுது இல்ல. இந்த ஸ்டிக்மால வந்து பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரியுது. இந்த ஸ்டிக்மால வந்து பட்டதுக்கு அப்புறம், இந்த ஸ்டிக்மால வந்துட்டு போலன் கிரெயின்ஸ் பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இந்த நியூக்ளியஸ் வந்து பிரியுது. மேல இருக்க இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குல்ல, இது பிரியுது. அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரியுது. இதுக்கு பேர் என்ன? டியூப் நியூக்ளியஸ். இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரியுது மேல இருக்குது. இந்த பிரியறது வந்து எப்ப நடக்குது? ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் பிரியறது வந்து எப்ப நடக்குது? ஸ்டிக்மால போய் பட்டதுக்கு அப்புறம். ஸ்டிக்மால போய் பட்டதுக்கு அப்புறம் போலன் டியூப் வந்து வளர்ந்துட்டு போகுது. போலன் டியூப் வளர்றது இல்லாம ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரியுது. இல்லம்மா, அது ரெண்டுலயுமே நடக்குமா? மைட்டாசிஸ்ன்றது வந்து நீங்க அந்த அளவுக்கு நடந்துக்க வேணாம். மியாசிஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபைட் டு ரீப்ரொடக்டிவ் செல். மியாசிஸ்ன்றது ஸ்பெசிஃபைட் டு ரீப்ரொடக்டிவ் செல். பட் மைட்டாசிஸ்ன்றது வந்துட்டு காமனா நடக்கும். நீங்க அதை டிஃபரன்ஸ்ல படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. டிஃபரன்ஸ் எக்ஸாக்டா யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா காமன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 2n இருந்து nன்ற மாதிரி ஒரு டேர்ம் ஃபார்ம் ஆகும்ல, 2nல இருந்து nன்றது ஃபார்ம் ஆகும்ல, அதுக்கு மட்டும் தான் மியாசிஸ் தேவைப்படும். 2nல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்போது மியாசிஸ் தேவைப்படும். மற்ற டைம்ல மைட்டாசிஸ் நடக்கும். ஆக்சுவலா ப்ரீஃபிக்ஸ்டு மைண்டோட இருக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்க இதுதான் நடக்குது. ஆக்சுவலா பிளான்ட்ல தான் நடக்குது. இந்த 2nல இருந்து என்ன மாறும்போது மட்டும் தான் மியாசிஸ் நடக்கும். பட் மத்த டைம்ல வந்துட்டு இது நடக்கும். அது ஏன்னா அது போலன்ல அந்த மாதிரி தான் இருக்குது. நடுவில் ஒரு கோடு வேணா போட்டுக்கோமா. நடுவில் ஒரு கோடு வேணா போட்டுக்கோமா. ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரியுது இல்ல, அது போதும். போதுமான சைட்டோபிளாசம் வந்துருச்சு. ஒரு செல் வந்து ரெண்டா பிரியுது. கான்செப்ட் வந்து நியூக்ளியஸ் ரெண்டா பிரியுது, அவ்வளவுதான். ரெண்டா மைட்டாசிஸ் ஒரு நியூக்ளியஸா இருந்தது, ரெண்டு நியூக்ளியஸா பிரிஞ்சிருச்சு. அந்த ரெண்டு நியூக்ளியஸ் வந்து ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம், என்ன ஆகுது? உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து மறுபடியும் ரெண்டா பிரியுது. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வந்து மறுபடியும் ரெண்டா பிரியுது. புரியுதுங்களா? இந்த டியூப் நியூக்ளியஸ் இருக்குல்ல, வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்குல்ல, இதோட ரோல் என்ன? வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸோட ரோல் என்ன? போலன் டியூப் growth. போலன் டியூப் growth. ஜெராக்ஸ் எடுத்து வந்தீங்களா? ஜெராக்ஸ் போடுமா, ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க ஜெராக்ஸ். முடியல. ஏமா இவ்வளவு பேர் திடீர்னு சிரிக்கிறீங்க? போலாங்களா அடுத்த ஸ்லைடு? ஓகே. அதாவது இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸோட இன்னொரு பேர் தான் டியூப் நியூக்ளியஸ் அப்படின்றது. இது ரெண்டும் சேம் தான். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஆர் டியூப் நியூக்ளியஸ், அப்படின்னு இருக்கும். டியூப் நியூக்ளியஸ் இதோட இன்னொரு பேர் தான் இது. இந்த போலன் டியூப் தான் வளர்ந்து எங்க போகும்? எது வழியா போகும்? ஸ்டைல் வழியா உள்ள போயிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஓவியில ஃபெர்டிலைஸ் பண்ணும். புரியுதுங்களா? இந்த போலன் டியூப் வளருது இல்ல, இதுதான் வளர்ந்து உள்ள போகும். ஃபெர்டிலைஸ் பண்றது அதுதான். ஆமா ஆமா, ஆஃப்டர் டச்சிங் ஸ்டிக்மால லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். நான்சி, நோட் பண்ணிட்டீங்களா? போலாம் அடுத்தது. அந்த டயக்ராம் இருக்கிறதே தான் நான் எழுதியிருக்கேன்.
இதே மாதிரி ஃபீமேல் என்ன நடக்குது? இது மேல் சொல்லிட்டோம். மேல் எதுல ஆரம்பிச்சது? மேல் எதுல ஆரம்பிச்சது? மைக்ரோஸ்போர்ல ஆரம்பிச்சது. எதுல முடிஞ்சிருக்கு? மைக்ரோ கேமட்டோஃபைட். மைக்ரோ கேமட்டோஃபைட். ரெண்டு பிரிஞ்சது இல்ல. அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சது இல்ல. ரெண்டா பிரிஞ்சது இல்ல. அந்த ஒன்னொன்னுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ்ல அதுக்கு வந்து ஒன்னொன்னுக்கும் பேர் வந்து ஸ்பெர்ம்ஸ் இல்ல ஸ்பெர்ம் நியூக்ளியை அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து உள்ள போய் ஃபெர்டிலைஸ் பண்றது. சீடை வந்து அந்த ஓவியூல் வந்து ஃபெர்டிலைஸ் பண்றது இந்த செல்ஸ் தான். டியூப் நியூக்ளியஸோட வேலை வந்துட்டு போலன் டியூப் growth. போலன் டியூப் growth. சொல்லு ஜஸ்டின். இல்ல சொல்லுங்க. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ரெண்டா பிரியுது இல்ல. அந்த ரெண்டுல வந்துட்டு அந்த ரெண்டு பிரியுதுல அந்த ரெண்டு தான் போகும். ஒன்னு வந்துட்டு போய் எக்ஸெல் ஃபெர்டிலைஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்ம் செல் வந்துட்டு போய் எக்ஸெல் ஃபெர்டிலைஸ் பண்ணும். இன்னொன்னு வந்துட்டு இன்னொன்னு இருக்குல்ல, இன்னொன்னு வந்து போலார் நியூக்ளியை போய் ஃபெர்டிலைஸ் பண்ணும். போலார் நியூக்ளியை போய் படும். அந்த போலார் நியூக்ளியில் இருந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா இங்க ரெண்டு செல் ஃபார்ம் ஆகுது இல்லம்மா. இந்த ஸ்பெர்ம்ஸ் ரெண்டு ஃபார்ம் ஆகுது இல்ல. அந்த ரெண்டுல ஒன்னு எக்ஸெலோட சேரும். ஒன்னு எக்ஸெலோட சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? ஜைகோட். ஒன்னு எக்ஸலோட சேர்றதுக்கு பேர் ஜைகோட். இன்னொன்னு சும்மா இருக்குல்ல, அது எதுக்கு சும்மா இருக்கு? அது போய் போலார் நியூக்ளியன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல அந்த டயக்ராம்ல, இதோ இங்க இருக்கு. எக்ஸெல்லோட எக்ஸெல்லோட ஒரு ஸ்பெர்ம் செல் சேரும். ஒன் ஸ்பெர்ம் செல். இதோ இதுவும் சேரும்போது இதுக்கு பேர் என்ன? ஜைகோட். ஜைகோட். அதுக்கு பேர் தான், அதுல இருந்து ஃபார்ம் ஆகுறது தான் சீட் அப்படின்றது. போலார் நியூக்ளியன் ஒண்ணு ஒருத்தங்க இங்க இருக்காங்கல்ல நடுவுல, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாம இருக்காங்கல்ல, இதோட ஒரு ஸ்பெர்ம் செல் சேரும். இதோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது மூலியமா ஃபார்ம் ஆகுறது வந்து எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது. எண்டோஸ்பெர்ம். மெகாஸ்போர்ல மொத்தம் எத்தனை மைட்டோசிஸ் நடக்குது? முதல்ல ஒரு செல் இருக்கு. இதுக்கு பேர் என்ன? மெகாஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் முதல் மைட்டாசிஸ் மூலியமா எத்தனை ஃபார்ம் ஆகுது? ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆகுது. மைட்டாசிஸ், திரும்பவும் வந்து மைட்டாசிஸ், ரெண்டு நாள் ஆகுது. திரும்ப மைட்டாசிஸ் மூலமா எத்தனை ஆகுது? ஒன்னு ரெண்டு. எத்தனை நியூக்ளியஸ் கரெக்டா கவுண்ட் வச்சுக்கோங்க. 3 4 8 மொத்தமா ஃபார்ம் ஆகுது. மொத்தமா 8 ஃபார்ம் ஆகுது. 8 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இதுல ஒன்னு வந்து என்ன, இந்த 8 என்ன ஆகுது? ஒன்னு வந்து என்ன ஆகுது? எக்ஸெல்னு வச்சுப்போம். மேல கீழே எங்க வேணாலும் எழுதலாம். இந்த 8ல வந்துட்டு ஒன்னு வந்து எக்ஸெல் ஆகுது. மீதி ரெண்டும் என்ன ஆகுது? மீதி ரெண்டு என்ன? சினர்ஜிட் செல். சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சினர்ஜிட்ஸ். இதுக்கு ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகும்ல 3. இதுக்கு ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்கு பேர் ஆன்டிபோடல் செல். ஆன்டிபோடல் செல். இன்னும் மீதி எத்தனை செல் இருக்கு? 1 2 3 4 5 6. இன்னும் எத்தனை இருக்கு மீதி? 2 செல் இருக்கு. அந்த 2 செல்லும் நடுவுல இருக்கும். அதுக்கு பேரு போலார் நியூக்ளியை. போலார் நியூக்ளியை. என்ன டவுட் இதுல? மொத்தமா அந்த 8 எப்படி பிரியுது அப்படின்றது, அந்த 8 வந்து எப்படி பிரியுது அப்படின்றது. நோட் பண்ணிட்டீங்களாமா?
போலாங்களா அடுத்த இது? அந்த ஜெராக்ஸ்ல இருக்கிறதே தான் எழுதியிருக்கேன். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த ஜெராக்ஸே கொடுக்கறது. Good. So 2 mitosis in microgametogenesis. ஆமா 3 mitosis involved in megagametogenesis. கரெக்ட் தான் நான்சி? சோ இந்த மாதிரி கடைசியா ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன? மெகா கேமெட்டோஃபைட். மெகா கேமெட்டோஃபைட்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு பேரு எம்ப்ரியோ சேக் அப்படின்னு சொல்லுவோம். மெகா கேமெட்டோஃபைட் இல்லைன்னா எம்ப்ரியோ சேக் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றோம். இந்த மாதிரி மைக்ரோஸ்போர்ல இருந்துட்டு மைக்ரோ கேமெட்டோஃபைட்டோ இல்ல மெகாஸ்போர்ல இருந்துட்டு ஒரு மெகா கேமெட்டோஃபைட்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ். மேல்ல நடந்துச்சுன்னா மெகா கேமெட்டோஜெனிசிஸ் சொல்றோம். ஃபீமேல்ல நடக்கிறதுக்கு பேர், சாரி, மேல்ல நடந்துச்சுன்னா மைக்ரோ கேமெட்டோஜெனிசிஸ், மேல்ல நடந்துச்சுன்னா மைக்ரோ கேமெட்டோஜெனிசிஸ், ஃபீமேல் நடந்தா மெகா கேமெட்டோஜெனிசிஸ். பரவாயில்ல, அலர்ட்டா இருக்கியான்னு பார்த்தேன். அலர்ட்டா இருக்கீங்களா செக் பண்ணேன். நோட் பண்ணிட்டீங்களா? போலாங்களா அடுத்த இது? சோ இப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன் தேவை அப்படின்றது கொஸ்டின். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது வந்துட்டு பிளான்ட்ல ஏன் தேவை? இன் பிளான்ஸ். இன் பிளான்ஸ்ல வந்து ஏன் தேவை? ஓகே, வேரியேஷன். ஏன் வேரியேஷன் நடக்குது? நியூ வேரியேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது? கிராசிங், அதாவது மியாசிஸ். மெயினா வந்து மியாசிஸ் ஒரு மியாசிஸ் எதுல நடக்குதுன்னு பார்த்தோம்? மியாசிஸ் எந்த ஸ்டேஜ்ல நடக்குதுன்னு பார்த்தோம்? ஸ்போரோஜெனிசிஸா கேமெட்டோஜெனிசிஸா? ஸ்போரோஜெனிசிஸ். ஸ்போரோஜெனிசிஸ்ல நடக்கக்கூடிய மியாசிஸ்ல கிராசிங் ஓவர்னு ஒன்று நடக்கும். கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லி நடக்கும். பேச்சரின் ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவர் ஒன்று நடக்கும். இந்த கிராசிங் ஓவர்னால நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுது பாசிபிலிட்டி இருக்கு. நியூ காம்பினேஷன், நியூ காம்பினேஷன், நியூ காம்பினேஷன் ஆர் ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன். சோ அது மூலியமா புதுசா வேரியேஷன் ஏதாவது உருவாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. வேற என்னமா? ஏன் எல்லா பிளான்ட்டையுமே வந்து ஏசெக்சுவல், இப்போ ஹார்டிகல்ச்சர்லாம் இருப்பாங்க, ஹார்டிகல்ச்சர் இருக்கவங்க எல்லாமே ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்லேயே பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்ல பண்ணிடலாமா? ரோஸ் இருக்கு அப்படின்னா ரோஸ்ல ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் மட்டுமே பண்ணா போதும் அப்படின்றவங்க யாரு? இல்ல செக்ஷுவல் ப்ராபகேஷன் வேணும் ரோஸ்ல, என்ன ரீசன்? என்னமா டிசேபிள்? ஓகே, ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜிங் அது எல்லாத்தையுமே ஈஸியா இருக்கும். ரீப்ரொடியூஸ் பண்றது ஈஸி. ஓகே, அது எதுக்காக தேவை அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ நம்பர் டூ வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல எப்படி இருக்கும்? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இல்ல ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்? ஏசெக்சுவல். இதுல பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அது டிட்டோவா இருக்குன்னு பார்த்தோம். பேரண்டோடது, பேரண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சேம் டூ டைப் அப்படின்னு பார்த்தோம். அப்படியே பேரண்ட் மாதிரி அப்படியே இருக்குன்னு பார்த்தோம். இங்க வந்துட்டு ரெண்டு ஜீனை நம்மளால கம்பைன் பண்ண முடியுமா? ரெண்டு ஜீனையும். இது என்ன கொஸ்டின் அடுத்துன்னா, சப்போஸ் பேரண்ட் ஏல வந்து ஒரு ஜீன் இருக்கு, பேரண்ட் ஏல ஒரு ஜீன் இருக்கு, பேரண்ட் பில ஒரு ஜீன் இருக்கு. இந்த ரெண்டு ஜீனையும் இதுல ஏதோ ஒரு தேவையான ஒரு ஜீன் இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈல்டுன்னு சொல்லி வச்சுப்போம். ஈல்டுன்னு வச்சுப்போம். இதுல ஏதோ ஒரு தேவையான ஜீன் இருக்கு, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். எனக்கு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி, இந்த ரெண்டு ஜீனி, இந்த ரெண்டும் எனக்கு தேவை, ரெண்டு தனித்தனியா இருக்கும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றேன். சோ இது வந்து ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்ல இது பாசிபிளா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றது பாசிபிளா?
ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எதுக்கு பாசிபிள்? இந்த மாதிரி கம்பைன் பண்ணோம் அப்படின்னா எதுல பாசிபிள்? ஒன்லி செக்ஷுவல் ப்ராபகேஷன்ல தான் பாசிபிள். கம்பைனிங் டிசைரபிள் அல்லீல்ஸ், கம்பைனிங் டிசைரபிள் அல்லீல்ஸ், டிசைரபிள் ஜீன்ஸ், டிசைரபிள் ஜீன்ஸ். இது வந்து ஒன்லி பாசிபிள் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வேற என்னமா சொல்லுவீங்க? ஏன் வந்துட்டு தேவைன்றது? ஹைபிரிட் தான், இதுதான் ஹைபிரிட், இதுவே ஹைபிரிட். ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் தேவையில்ல. ஓகே, ஸ்கில்டு லேபர்ஸ் தேவையில்ல. அந்த மாதிரி கட்டிங், டீ பெட்டிங், கிராஃப்டிங், அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கில் தேவை, அது தேவையில்ல. ஓகே, அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேம்மா. ஆன்லைன் மேட்ச் வேற ஏதாவது சொல்லாத பாயிண்ட் ஏதாவது சொல்லுவீங்களா? செக்ஷுவல் ப்ராபகேஷன் ஏன் தேவை? எல்லாத்தையுமே ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் மூலியமா இல்ல வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலியமா பண்ணிடலாமே. சொல்லாத பாயிண்ட் இதுல என்ன இருக்கு? இதான் அந்த நியூ காம்பினேஷன் சொன்னால, நியூ காம்பினேஷன் இல்ல ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஒருவேளை எல்லாத்துலயும் நம்ம ஏசெக்சுவல் ப்ராபகேஷனே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இது அப்படியே வந்திருக்கும், இந்த இது வந்துட்டு அப்படியே வந்திருக்கும். பட் செக்ஷுவல் ப்ராபகேஷன்ல என்ன ஆகுது? இந்த ரெண்டோட குரோமோசோமும் கம்பைன் ஆகி, ரெண்டோட குரோமோசோமும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு புது காம்பினேஷன் கிடைக்குது, நியூ காம்பினேஷன் கிடைக்குது. இந்த நியூ காம்பினேஷன் வந்து பாசிபிள் கிடையாது ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்ல. ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல இந்த ரீகாம்பினேஷன்ல நியூ காம்பினேஷன் அப்படின்றது பாசிபிள் கிடையாது. வேற என்ன சொல்லாதது என்ன பாயிண்ட் இருக்கு? கிரியேட்டிங் வேரியேஷன், ரீகாம்பினேஷன், கம்பைனிங் டிசைரபிள் ஜீன்ஸ், பிளான் பீடிங்ல இது ரொம்ப முக்கியம். லாஸ்டா ஒரு பாயிண்ட் இருக்கு, லாஸ்டா ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அது? வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் கிராப்ஸாவே இருந்தாலும் அதுலயுமே வந்து செக்ஷுவல் ப்ராபகேஷன் அப்படின்றது கண்டிப்பா தேவை அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் கிராப், சுகர் கேன்ல என்னன்னு சொல்லுவோம்? வெஜிடேட்டிவ்லி ப்ராபகேட்டட் கிராப்ஸ் கட்டிங்ஸ் மூலியமா ப்ராபகேட் பண்ணுவோம். பட் அதுலயுமே வந்துட்டு செக்ஷுவல் ப்ராபகேஷன் அப்படின்றது வேணும்னு சொல்றோம். ஏன், எதனால? ஏன் எல்லாத்தையுமே அப்படியே சுகர் கேன் அப்படியே ப்ராபகேட் பண்ணிட்டு போயிடலாம்ல? எதனாலமா ஒரு பிரீடர் வந்துட்டு சீடை சூஸ் பண்றாங்க? எதுக்கு சுகர் கேன் பீடிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று கோயம்புத்தூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி, எதுக்குமா? ஹைபிரிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது டிசரபிள் அலில்ஸை கம்பைன் பண்ணணும், டிசரபிள் ஜீன்ஸை கம்பைன் பண்ணணும், இல்ல வைல்டு ஸ்பீசிஸ்ல இருந்து ஏதாவது ஒன்று கொண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன்ல சக்காரம் ஸ்பான்டேனியம்னு ஒன்று பார்த்தோம். சக்காரம் ஸ்பான்டேனியம் நொபிலைசேஷன் ஆஃப் கேன்ஸ்ல சக்கரம் ஸ்பான்டேனியம்னு ஒன்று பார்த்தோம். சக்கரம் ஸ்பான்டேனியம் என்னது? வைல்டு ஸ்பீசிஸ், வைல்டு ஸ்பீசிஸ், வைல்டு ஸ்பீசிஸ் ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ். ஒருவேளை நம்ம கல்டிவேட்டட் வெரைட்டி எல்லாத்தையும் நம்ம ஏசெக்சுவல் ப்ராபகேஷன்லயே பண்ணிட்டு இருந்தோம், கட்டிங்ஸ் மூலியமாவே ப்ராபகேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதுல இருக்க ஜீன் நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க முடியுமா? இதுல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ட் ஜீனை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க முடியுமா சக்கரம் அபிஸ்னரம்க்கு? சோ பாசிபிள் கிடையாது. சோ அதனால ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்பாவே இருந்தாலும் அதுலயுமே செக்ஷுவல் ப்ராபகேஷன் அப்படின்றது வேணும். சோ அதான் லாஸ்ட் பாயிண்ட். நியூ காம்பினேஷன். நிவேதா, ஸ்டோர் ஃபார் ஃபியூச்சர், நீட் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேமா, எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். லாஸ்ட் ஸ்லைட்.